Hello guys, welcome back to our channel NEET in Tamil. இன்னைக்கு நம்ம physicsல class 11 volume 1 உடைய laws of motion அப்படிங்கிற chapter தான் பார்க்க போறோம். ஓகே, இந்த chapter வந்து லைக் நீங்க வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க நிறைய பேர். பட் இந்த சாப்டர் நான் இப்போவே சொல்லிடுறேன்டா, கான்செப்ட் வந்து ரொம்ப கம்மி. ஓகேவா, ஃபார்முலாஸும் அதே மாதிரி தான், ரொம்ப கம்மி. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் ஃபார்முலாஸ் வச்சு நம்ம அதாவது பேசிக் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியே நம்ம வந்து நிறைய கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இந்த சாப்டரை உன்னால் மாஸ்டர் பண்ண முடியும். அதனால் நீங்கள் இந்த லெக்சர் வீடியோ கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் நேராக போய் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோலேயே நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா, சரி, அப்போ நம்ம சாப்டரில் போயிடலாம். இந்த சாப்டரில் நம்ம கவர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபோர்ஸை, லாஸ் ஆஃப் இனர்ஷியா பற்றி சொல்லுவேன், அது கூட கலீலியோஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி சொல்லிடலாம். அப்புறம் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன், ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், ஈக்குலிபிரியம் ஆஃப் பார்ட்டிக்கல், மெக்கானிக்ஸ் யூஸ் பண்ணி மெக்கானிக்ஸ் இந்த மோஷன் இன் பிளேன், மோஷன் இன் ஒன் டைமென்ஷன் இருக்குல்ல, அந்த டாபிக்ஸ் யூஸ் பண்ணி லாஸ் ஆஃப் மோஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதில் வர காமன் ஃபோர்ஸஸும் சர்க்குலர் மோஷன், நான் சொன்னேன்ல பிளேன் எடுக்கும்போதே சர்க்குலர் மோஷன் வந்து லாஸ் ஆஃப் மோஷன்லேயே கொஞ்சம் வரும் அப்படின்னு, அப்போ அதுவும் சேர்த்து நம்ம வந்து இந்த சாப்டரில் கவர் பண்ணிடலாம். அப்போ நம்ம சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது, ஃபோர்ஸ்னா என்ன. ஃபோர்ஸ்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அதாவது நீங்கள் போடுற ஒரு எக்ஸ்டர்னல் எஃபர்ட்டை தான் நம்ம ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, என்னது எக்ஸ்டர்னல் எஃபர்ட்டை தான் நம்ம ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்டர்னல் எஃபர்ட் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ நான் சப்போஸ் ஒரு பால் இங்கே கிரவுண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கிரவுண்டில் இருக்கிற பாலை நான் நகர்த்தணும்னா என்ன பண்ணணும், நான் ஒரு எஃபர்ட் போடணும் இல்லையா. அந்த எஃபர்ட் போடும்போது இந்த பால் என்ன ஆகும், பாலுக்கு ஒரு வெலாசிட்டி கிடைக்கும், இட் வில் ஸ்டார்ட் டு மூவ். நான் அந்த போடுற இந்த எக்ஸ்டர்னல் எஃபெக்டை தான் நான் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவேன். இது எல்லாருக்குமே தெரியும்டா, ரொம்ப சிம்பிளான விஷயம், இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதாவது நம்ம இந்த ஃபோர்ஸை வச்சு என்னென்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணலாம். வேணா ஸ்பீடை அதிகப்படுத்தலாம், அப்படி இல்லாட்டி ஸ்பீடை கம்மிப்படுத்தலாம். மூவிங் இருக்கிற ஆப்ஜெக்ட்டை நீ வேணா ஸ்டாப் கூட பண்ணிக்கலாம், வெலாசிட்டி ஜீரோவாக கூட மாற்றிக்கலாம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி. டைரக்ஷன் மாற்றலாம், அதாவது இப்போ இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, நான் ஃபோர்ஸ் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இப்படி அப்ளை பண்ணேன்னா, இந்த ஒரு ஆங்கிள் அப்ளை பண்ணேன்னா, இப்படி மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட் வில் ஸ்டார்ட் டு மூவ் திஸ் வே. ஓகேவா, ஸோ ஐ கேன் சேஞ்ச் த டைரக்ஷன், I can change the shape and the size of the body. நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து நல்லா அப்படி ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், அது கசங்கிரும் இல்லையா. அதே மாதிரி இப்போ இந்த கிளே எல்லாம் வச்சு நம்ம நிறைய பொம்மை பண்ணுவோம்ல, அதெல்லாம் எப்படி பண்ணுறோம், ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால அது பண்ணுறோம். ஓகே, அப்போ ஃபோர்ஸ்னால் என்ன நமக்கு தெரியும். அண்ட் ரிமெம்பர், ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஃபோர்ஸுங்கிறது என்னதான், ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அதே மாதிரி we need to know the SI unit of force. SI unit of force என்னது, it is equal to Newton. SI unit of force வந்து நியூட்டன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இனி அடுத்தது நம்ம ஜென்ரலாக இருக்கக்கூடிய கொஞ்சம் ஃபோர்ஸஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சொல்லுவோம்ல. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் என்ன, ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸுக்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்போ நம்ம எர்த் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது எலக்ட்ரிசிட்டி இஸ் ஆல்சோ ஃபோர்ஸ். எலக்ட்ரிசிட்டி எப்படி ப்ரொடியூஸ், எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, எலக்ட்ரான்ஸுக்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸ்னால. அதே மாதிரி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், இப்போ சப்போஸ் ஒரு ரஃப்பான ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரஃப்பான ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. இந்த சர்ஃபேஸில் இப்போ ஒருத்தர் வந்து நடந்து போயிட்டுருக்காரு அப்படின்னா, ஒரு சைக்கிளில் போயிட்டுருக்காரு அப்படின்னா, தெர் இஸ் அ மோஷன். ஓகேவா, இந்த மோஷனை அப்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அதாவது நீ நடக்கும்போது உன்னை நடக்காமல் தடுக்கிறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேவா, அந்த ஃபோர்ஸு தான் நம்ம ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபோர்ஸ் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இல்லாட்டி என்ன ஆகும், இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை பற்றி நான் அடுத்த டாப்பிக்கில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சிருவோம். அதாவது நம்மளால ஒழுங்காக நடக்க முடியாது. இப்போ இந்த ஐஸ் மேலெல்லாம் நம்மளால நடக்க முடியாதுல்ல, ஏன்னா அங்கெல்லாம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆல்மோஸ்ட் ஜீரோவாக இருக்கும். அதனால தான் நம்ம ஸ்லிப் ஆகிறோம். ஓகேவா, சரி, அப்போ ஃபோர்ஸை பற்றின கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இனி அடுத்தது, ஃபோர்ஸில் ரெண்டு டைப் இருக்குது, அதுவும் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், இன்னொன்று அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன், அந்த ஆப்ஜெக்டில் நான் இந்த சைடு அந்த ஆப்ஜெக்டை புல் பண்ணுறேன். ஓகேவா, வித் ஃபோர்ஸ் F1. அதே மாதிரி இந்த சைட்லேருந்து நான் இந்த ஆப்ஜெக்டை புல் பண்ணுறேன் வித் அன் ஃபோர்ஸ் F2. ஓகேவா, இது ரெண்டு சைமல்டேனியஸாக நடக்குதுன்னா, இந்த ஆப்ஜெக்ட் இங்கே பாருங்கள், F1ம் F2வும்
ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணாது, மூவ் பண்ணாது. இந்த ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணாது. யார் பக்கம் மூவ் பண்ண முடியும்? யார் பக்கமும் மூவ் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டு பேரும் இழுக்கிறது ஒரே மாதிரி தான் இழுக்கிறாங்க, அதனால மூவ் பண்ண முடியாது. ஸோ இங்கே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸஸ்க்கு பேர் தான் என்னது, பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ரெண்டு ஃபோர்ஸஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்போது ரெண்டு ஃபோர்ஸஸுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும். எந்த சைடு ஃபோர்ஸ் அதிகமாக இல்லை, அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருக்கும். அதுதான் நம்ம பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ்னு என்ன, இதுக்கு நேரம் ஆப்போசிட் தான். அதே தான் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ இந்த ஆப்ஜெக்டை நான் இங்கே F1 ஃபோர்ஸில் இழுக்கிறேன், இந்த சைடு நான் இத்தினூண்டு F2 ஃபோர்ஸ் தான் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே வந்து F1 இஸ் கிரேட்டர் தென் F2 தானே. அப்போ இந்த சைடு தான் வந்து இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும், மூவ் பண்ணும். ஓகேவா, அப்போ இது வந்து நம்ம அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்குது, நெட் ஃபோர்ஸ் இருக்குது. நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், கிரேட்டர் ஃபோர்ஸ் மைனஸ் லெஸ்ஸர் ஃபோர்ஸ், அதாவது F1 மைனஸ் F2 ஒரு நெட் ஃபோர்ஸ் இருக்குது விச் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ அதை நம்ம அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஈஸி, இந்த கான்செப்ட் எல்லாம் ஈஸி. ஓகே, இனி அடுத்தது கலீலியோவோட எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். கலீலியோ வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு மார்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்லோப் ஒன்று எடுத்துக்கிட்டார். ஓகேவா, இங்கேருந்து அவர் ஒரு பாலை உருட்டி விட்டார். ஒரு மார்பிளை உருட்டி விட்டும் போது என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பால் கீழே வந்து இது வரைக்கும் வந்து மறுபடியும் இட் ஸ்டார்டட் டு கிளைம்ப். ஓகேவா, இந்த ஸ்லோப் அதாவது இந்த இன்க்ளினேஷன் இருக்குல்ல, இதுதான் இப்போ ஹாரிசான்டல் அப்படின்னா இந்த இன்க்ளினேஷன் ரெண்டுமே ஒரே மாதிரி ஒரே ஆங்கிளில் இருந்துச்சு அப்படின்னா என்ன நடந்திருக்கும்னா என்ன நடந்துச்சுன்னா இந்த பால் வந்து இங்கே கீழே வந்துச்சா, கீழே வந்து திரும்ப இது மேலே போகிறது சேம் ஹைட்டுக்கு இது ரீச் ஆச்சு. அதாவது இங்கே என்ன ஹைட்டோ அதே ஹைட்டுக்கு அதுக்கு மேலே போய் ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, எப்போ இந்த ஸ்லோப்பு வந்து ஒரே மாதிரி இருந்த டைமில். இப்போ இந்த மார்பிள் கீழே வருது இல்லடா, இந்த மார்பிள் கீழே வரும்போது இதோட வெலாசிட்டி என்ன ஆகும்னா இட் வெலாசிட்டி கீப்ஸ் ஆன் இன்க்ரீசிங். இங்கே மேக்ஸிமமாக இருக்கும். அந்த மேக்ஸிமம் வெலாசிட்டி இட் வில் நாட் கம் டு ரெஸ்ட். ஓகேவா, நின்றாது, இது மறுபடியும் திரும்ப ஆப்போசிட் டைரக்ஷனில் மேலே போகும். மேலே போகும்போது என்ன ஆகும்னா வெலாசிட்டி வில் கீப் டிக்ரீசிங், வெலாசிட்டி கம்மியாகிக்கிட்டே வரும். ஓகேவா, இனி அடுத்தது அவர் என்ன பண்ணாருன்னா அதே மாதிரி இந்த இது இருக்குல்ல, ஸ்லோப் இருக்குல்ல, இந்த ஸ்லோப்போட ஆங்கிளை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிட்டாரு, ஸ்லோப்பை கொஞ்சம் சரிச்சு வச்சுட்டாரு. இந்த ஸ்லோப்பை கொஞ்சம் சரிச்சு வச்சப்ப என்னாச்சு, இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த மார்பிள் கீழே வந்து இந்த மார்பிள் மறுபடியும் மேலே போக ஆரம்பித்தது எது வரைக்கும் போச்சு அப்படின்னா சேம் ஹைட்டை ரீச் பண்ணுற வரைக்கும் போச்சு. சேம் ஹைட் ரீச் பண்ணுற வரைக்கும் போகணும்னா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருந்தது. இங்கே பாரு, இப்போ இது வந்து லெங்த் எல் அப்படின்னா இது ட்ராவல் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இந்த லெங்த் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, ஆனாலும் அது ட்ராவல் பண்ணுச்சு. எதுக்கு ட்ராவல் பண்ணுச்சு, இந்த சேம் ஹைட்டை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ட்ராவல் பண்ணிச்சான். ஓகேவா, நான் மறுபடியும் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஒரு பாலை ட்ரா பண்ணாங்க, அந்த பால் ஒரே ஹைட் ரீச் பண்ணுங்கிறதுக்காக ட்ராவல் பண்ணுச்சு. இந்த ஸ்லோப்பை கொஞ்சம் சரிச்சு வச்சப்போ சேம் ஒரே ஹைட் ரீச் பண்ணணுங்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூரம் அதை ட்ராவல் பண்ணுச்சு. ஓகேவா, இப்போ என்ன பண்ணிட்டாரு, இந்த ஸ்லோப் அப்படியே ஹாரிசான்டலாக மாற்றிட்டாரு. இந்த ஸ்லோப் அப்படியே ஹாரிசான்டலாக மாற்றினப்போ இந்த பால் இங்கேருந்து உருட்டி விட்ட பால் என்ன பண்ணுச்சான், இட் ஸ்டார்டட் மூவிங் வித்தவுட் ஸ்டாப்பிங். அதாவது நிற்காமல் உருண்டுட்டே இருந்துச்சான். எதுக்கு அப்படி நிற்காமல் உருண்டுட்டே இருந்துச்சுன்னா இட் ஹேஸ் டு ரீச் த சேம் ஹைட். கரெக்டாக இங்கே பாருங்கள், இந்த ஹெச்சை வந்து அது ரீச் பண்ணணும். நீ ஹாரிசான்டலாக வச்சதுனால இந்த ஹெச்சை ரீச் பண்ண முடியாது. அதனால ஃபார் எவர் அது வந்து அந்த ஹெச்சை ரீச் பண்ணணுங்கிறதுக்காக ஃபார் எவர் அந்த லெங்த் அப்படியே உருண்டுட்டே இருந்தது. எக்ஸப்ட் அது எப்போ நிற்கும் அப்படின்னா எக்ஸ்டர்னலி ஒரு ஃபோர்ஸ் வந்து நிறுத்தும் போது. ஒன்றும் நீ கால் வச்சு நிறுத்தலாம், கை வச்சு நிறுத்தலாம், நீ நிறுத்தலாம், அப்படி இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஏர் ரெசிஸ்டன்ஸ்னால அது நிற்கலாம். அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதை நிறுத்துற வரைக்கும் அது ஃபார் எவர் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குமா மூவ் பண்ணுறதுக்கு. அதுதான் இந்த 3 இமேஜ்லேயும் இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பாலை கீழே தள்ளி விடுறாங்க, அதே ஸ்லோப் ஆப்போசிட் பக்கத்தில் இருக்க அதே ஸ்லோப்பில் அதே ஹைட்டு டிஸ்டன்ஸ் ஹெச்சுக்கு அது மூவ் ஆயிரும். ஹாரிசான்டலில் வச்சாங்க அப்படின்னா என்ன ஆகும், இட் வில் ஸ்டார்ட் டு மூவ் ஃபார் எவர். அது வந்து நிற்காமல் ஓடிட்டே இருக்கும். இதுதான் வந்து கலீலியோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் சொன்னார். ஓகேவா, இப்போ இதை வச்சு நியூட்டன் வந்து கொஞ்சம் லாஸ் வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நியூட்டன் ஃபார்முலேட் பண்ண லாஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நியூட்டனுக்கு 3 லா ஃபார்முலேட் பண்ணியிருக்காரு. அதில் நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். இந்த லாவை நம்ம லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லலாம். லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் will remain in rest. இங்கே பாரு, an object will remain in rest or in a uniform motion
in a straight line unless compelled to change that state by an applied force. அதாவது நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, அந்த ஆப்ஜெக்ட் இப்படி ரெஸ்ட்டில் இருக்குன்னா அது ரெஸ்ட்டில் தான் இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அது மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். இது எப்போ இந்த ஸ்டேட்டை வந்து மாற்ற முடியும் அப்படின்னா நீ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். நீ எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்காம இந்த ஆப்ஜெக்டோடைய ஸ்டேட்டை மாற்ற முடியாது. அதாவது இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குன்னா நீ இந்த ஆப்ஜெக்டை பிடிச்சி தள்ளாமல் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்காம இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாது, அது அப்படியே தான் நிற்கும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நீ வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்காம என்ன பண்ணாது, இந்த ஆப்ஜெக்ட் நிற்காது, இட் வில் ஸ்டார்ட் டு மூவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த லால இருந்து தான் ஒரு புது டேர்ம் ஒன்று வந்துச்சு, தட் இஸ் ஈக்குவல் டு இனர்ஷியா. இனர்ஷியா அப்படின்னா என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட் அப்படியே தான் நிற்கும், அதாவது இட் வில் நாட் மூவ். இந்த இதே ஸ்டேட்மெண்ட் தான். ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அது ரெஸ்ட்டில் இட் வில் கண்டினியூ டு பி இட் ரெஸ்ட், அண்ட் இஃப் இட் இஸ் இன் அ யூனிஃபார்ம் மோஷன் இட் வில் கண்டினியூ டு பி இன் அ யூனிஃபார்ம் மோஷன். ஓகேவா? இதுதான் வந்து என்னது லா ஆஃப் இனர்ஷியாவோட ஸ்டேட்மெண்ட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டில் உட்காந்து ஹாயாக இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துட்டே உட்காந்துட்டு இருப்பீங்க. அப்பாவோ அம்மாவோ வந்து நாலு கற்றுக்காத வரைக்கும் அது அப்படியே தான் போயிட்டுருக்கும். கரெக்டாக? அதுதான் லா ஆஃப் இனர்ஷியா. நீ என்ன பண்ணுறியோ அதை தான் பண்ணுவேன், எக்ஸ்டர்னலி ஒரு ஃபோர்ஸ் வர வரைக்கும் நீ அதே தான் பண்ணிகிட்டு இருப்ப. ஓகேவா? அதுதான் வந்து லா ஆஃப் இனர்ஷியா. ஓகே, இப்போ இதிலேருந்து லா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் எப்படி ஃபார்முலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குது அப்படின்னா ஃபோர்ஸ் இல்லாமல் அங்கே என்ன இருக்காது, ஆக்சிலரேஷன் இருக்காது. அதாவது ஃபோர்ஸ் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணாது இல்லையா, அப்போ ஒரு ஆக்சிலரேஷன், நெட் ஆக்சிலரேஷன் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆக்சிலரேஷன், இப்போ ஃபோர்ஸ் இருந்தால் தான் வெலாசிட்டியில் மாற்றம் வரும், வெலாசிட்டியில் மாற்றம் வந்தால் தான் ஆக்சிலரேஷன் இருக்கும். ஃபோர்ஸ் இல்லாட்டி அப்போ என்ன இருக்காதுடா, ஆக்சிலரேஷனும் இருக்காது. ஓகேவா? சரி, இனி அடுத்தது ஃபோர்ஸ் இருக்குல்ல, நம்மளோட ஃபோர்ஸ் வந்து ரெண்டு விஷயத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கும். என்ன அப்படின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒரு ட்ரக்கு, ஒரு பெரிய ட்ரக்கு, அது வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப கம்மியான வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னே வச்சுக்கலாம். ஓகேவா? ரொம்ப கம்மியான வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ரக்குக்கு முன்னாடி ஒரு மனுஷன் வந்து நிற்கிறான் அப்படின்னா இந்த ட்ரக்கு வந்து மோதுச்சுன்னா இந்த மனுஷன் மேலே இருக்கிற இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். கரெக்டாக? ஏன் ரொம்ப அதிகமாக இருக்குது? இந்த ட்ரக்கு கம்மியான வெலாசிட்டியில் தான் வருது, ஆனாலும் ஏன் இம்பேக்ட் அதிகமாக இருக்கும்? ஏன்னா இந்த மனுஷனை கம்பேர் பண்ணும்போது ட்ரக்கோடைய மாஸ் அதிகம்னா இந்த ட்ரக்கை எக்ஸர்ட் பண்ண போகிற ஃபோர்ஸும் அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? சரி, இனி அடுத்தது ரெண்டாவது கண்டிஷன் பாருங்கள். இப்போ சப்போஸ் ஒரு புல்லட் எடுத்துக்கலாம். புல்லட்டோட மாஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தானடா, ஆனால் அந்த புல்லட் வந்து ஒரு மனுஷன் மேலே ஃபயர் பண்ணோம், அந்த புல்லட் ஒரு மனுஷன் மேலே ஃபயர் பண்ணோம் அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய இம்பேக்ட் ரொம்ப அதிகம். கரெக்டாக? இட் வில் கில் அ பர்சன். ஏன் இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது? புல்லட்க்கு மாசு கம்மியாக இருந்தாலும் அதோட வெலாசிட்டி ரொம்ப அதிகமாக வருது. கரெக்டாக? அதனால அதோட இம்பேக்டும் அதிகமாக இருக்கும். அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபோர்ஸ் வந்து ரெண்டு விஷயத்தை டிபெண்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஃபோர்ஸ் ரெண்டு விஷயத்தை டிபெண்ட் பண்ணும். என்னென்ன? ஒன்று மாசு, இன்னொன்று வெலாசிட்டி. இப்போ இந்த மாஸும் வெலாசிட்டியோட ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த டேர்ம் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் லீனியர் மொமெண்டம். இட் இஸ் கால்ட் என்னது? லீனியர் மொமெண்டம். கரெக்டா? லீனியர் மொமெண்டம். அப்போ வி நோ தட், இங்கே பாருங்க, ஃபோர்ஸ் மாஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஃபோர்ஸ் வெலாசிட்டியும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. மாஸும் வெலாசிட்டியும் சேர்ந்தது தான் லீனியர் மொமெண்டம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? ஃபோர்ஸ் லீனியர் மொமெண்டமையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாமா? கரெக்டா? அப்போ லீனியர் மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன இன்க்ரீஸ் ஆகும்? ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அப்போ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனில் தான் நம்ம எடுத்துக்கக்கூடிய இன்னொரு விஷயம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் என்னது? இஃப் த நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆன் த பாடி இஸ் ஜீரோ, தென் த ஆக்சிலரேஷன் ஆஃப் த பாடி வில் ஆல்சோ பி ஜீரோ. இதுதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். ஆனால் இதிலிருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயம் தான் இது. என்னது? ஃபோர்ஸ் வந்து மொமெண்டம் அதிகமாச்சுன்னா, லீனியர் மொமெண்டம் அதிகமாச்சுன்னா ஃபோர்ஸும் அதிகமாகும் அப்படிங்கிறது. ஓகேவா? சரி, இனி அடுத்த டாபிக் போகலாமா? நியூட்டனோட செகண்ட் லா ஆஃப் மோஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நியூட்டன் செகண்ட் லா. இந்த நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லாலாம் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து இன்டர் கனெக்டட். ஓகேவா? ஒரு விஷயத்துல இருந்து தான் இன்னொரு லாவை நம்ம வந்து டிரைவ் பண்ணி எடுப்போம். இப்போ செகண்ட் லான்னு சொன்னோன்னே எல்லாரும் என்ன எழுதுவீங்க? F is equal to ma அப்படின்னு எழுதுவீங்க. கரெக்டா? ஆக்சுவலாக இது செகண்ட் லா கிடையாது. செகண்ட் லா வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து செகண்ட் லாவிலிருந்து டிரைவ் பண்ணது. அப்போ செகண்ட் லா என்ன? செகண்ட் லா படி இப்போ நம்ம போன வாட்டி ஃபர்ஸ்ட் லாவில் வந்து ஒரு விஷயம் சொல்லி நிறுத்தணும் இல்லையா? F is
is directly proportional to change in momentum அப்படின்னு. அப்ப இதுல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம். ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னா என்ன? மொமெண்டம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்ல எப்படி மாறுதுங்கிறது. ஓகேவா? மொமெண்டம் எப்படி மாறும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாடிக்கு இனிஷியலி அந்த பாடிக்கு மாஸ் வந்து எம், இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு வச்சுக்கோங்க. இதுதான் இனிஷியல் மொமெண்டம். ஃபைனலி அதே மாஸ் உள்ள பாடிக்கு அதோட வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி வி அப்படின்னா நம்ம இங்கேருந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி எப்படி சேஞ்ச் இன் மொமெண்டம் எப்படி எழுதுவோம்? mass into final velocity minus initial velocity. கரெக்டா? அப்போ நான் அது இங்கே substitute பண்ணேன்னா change in momentum is equal to mass into final velocity minus initial velocity with respect to change in time. கரெக்டா? இப்போ இங்கே பாருங்கள், சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படிங்கிறது என்ன? திஸ் இஸ் நத்திங் பட் ஆக்சிலரேஷன். அப்போ இங்கேருந்து வி கேன் ரைட் எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் ஆர் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் கே மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். இந்த கான்ஸ்டன்ட் கே இன்க்ளூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ யூ வில் கெட் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஏ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? இங்கேருந்து தான், அதாவது செகண்ட் லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃபோர்ஸ் அப்ளை. இதில் இருந்து டிரைவ் பண்ணது தான் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. சரியா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், நீ அப்ளை பண்ணுற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து மாஸையும் அதே மாதிரி எதையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும், ஆக்சலரேஷனையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ இங்கேருந்து ஃபோர்ஸோடைய எஸ்ஐ யூனிட் என்னன்னு டிரைவ் பண்ணியிருக்கலாம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் இஸ் ஈக்குவல் டு நியூட்டன். அண்ட் இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம என்ன டிரைவ் பண்ணலாம்? ஃபார்முலாலேருந்து கிலோகிராம், மாஸுக்கு கிலோகிராம், ஆக்சிலரேஷனுக்கு மீட்டர்ஸ் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ கிலோகிராம் மீட்டர்ஸ் பர் செகண்ட் ஸ்கொயர் இஸ் ஆல்சோ another SI யூனிட் ஃபார் என்னது? ஃபோர்ஸ். ஓகேவா? சரி, இப்போ இன்னொரு விஷயம் பாருங்க. இப்போ சப்போஸ் வந்து ஒரு கார் வந்து ரொம்ப ஹை வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஹை வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கிற இந்த காரு, ஒரு கார் மாதிரி ஒரு விஷயம் வரைகிறேன், இது கார்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த கார் வந்து ஹை வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கா. இது வந்து ஒரு நேராக போய் ஒரு வாலில் வந்து இடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. நேராக போய் வாலில் இடிக்கும்போது இந்த வால் என்ன பண்ணுண்டா ஒரு ஃபோர்ஸ் ஒன்று எக்ஸர்ட் பண்ணும்ல. ஒரு ஃபோர்ஸுக்கும் என்ன ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ ஒரு ஃபோர்ஸ் வந்து இது எக்ஸர்ட் பண்ணும். கரெக்டாக? இந்த ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுறது ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைமுக்கு தானே எக்ஸர்ட் பண்ணும். அதாவது ஒரு டைம் இன்டர்வல் டெல்டா டீன்னு எடுத்துக்கோங்க. இப்போ வெரி ஷார்ட் இன்டர்வல் டெல்டா டீக்கு தான் அந்த வால் வந்து ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். கரெக்டாக? அப்போது நம்ம இங்கேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஒரு ஃபோர்ஸ் ஒன்று ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எக்ஸர்ட் பண்ணுச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இம்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போது இந்த வெலாசிட்டி, இந்த கார் வந்து ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னேன்ல, இந்த ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகிறதுனால இதோட வெலாசிட்டியில் ஒரு சேஞ்ச் வருமா? கண்டிப்பாக வரும். வெலாசிட்டி மாறுச்சுன்னா மொமெண்டமும் மாறுமா? கண்டிப்பாக மாறும். அப்போ we can say that இந்த இம்பல்ஸ் இருக்குல்ல, அதாவது இந்த ஃபோர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம், ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைமுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் நம்ம செலுத்தும் போது அங்கே இம்பல்ஸ் வருது. இந்த இம்பல்ஸ் வந்து வேற ஒன்றும் கிடையாது, சேஞ்ச் இன் மொமெண்டம். அதாவது நீ கொடுக்குற ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ மொமெண்டம் மாறுது அப்படிங்கிறது தான் இம்பல்ஸ். அப்போ இங்கேருந்து நமக்கு புதுசாக ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. change in momentum, அதாவது impulse is equal to F external force into short interval of time தானே. அதனால delta t, இது இந்த ஃபார்முலா என்னதுடா? this is nothing but impulse. இங்கேருந்து நமக்கு இம்பல்ஸோட ஃபார்முலா கிடச்சிருச்சு. இதெல்லாம் உங்கள் நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? டவுட் இல்லை யாருக்கும்? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? அடுத்தது தான் நம்மளோட நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். அடுத்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா தான் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான லா. என்னது? we always say this law, for every action there will always be an equal and opposite reaction. இது நம்ம எல்லாருமே சொல்லுவோம். கரெக்டாக? இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஆப்ஜெக்ட் ஏ இங்கே, இது வந்து ஆப்ஜெக்ட் ஏன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு டேபிள் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் ஏ வச்சுருக்கோம். இந்த டேபிள் தான் ஆப்ஜெக்ட் பினா, இந்த ஆப்ஜெக்ட் ஏவோட வெயிட்டு வில் எக்ஸர்ட் அ ஃபோர்ஸ் ஆன் டேபிள். ஓகேவா? அதாவது எஃப், ஃபோர்ஸ் டியூ டு ஆப்ஜெக்ட் ஏ ஆன் டேபிள் பி. சரியா? அதே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸை இந்த டேபிள் என்ன பண்ணும்? இந்த புக்கு மேலேயும் திரும்ப எக்ஸர்ட் பண்ணும். அப்போ ஈக்குவல் ஆனால் ஆப்போசிட் ஃபோர்ஸ். இங்கே பாருங்கள், ஈக்குவல் ஃபோர்ஸ் ஆனால் ஆப்போசிட். அதனால தான் மைனஸ் சைன் போட்டிருக்கோம். ஓகேவா? இதுதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கரெக்டாக? இந்த இது இருக்குல்ல, ஃபோர்ஸ் இருக்குல்லடா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் டியூ டு ஏ அண்ட் ஃபோர்ஸ் டியூ டு பி, இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இவங்க எப்போவுமே வந்து எதில் எக்ஸிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பேராக தான் எக்ஸிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட் ஏ மேலே பி
ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக பி திரும்ப ஆப்ஜெக்ட் ஏ மேலேயும் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். இது வந்து ஒரு பேரா தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, ஒரு பிஸ்டன் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ ஒரு அந்த கன்னை வச்சுட்டு நீ ஒரு புல்லட் நீ ஷூட் பண்ண அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாலெல்லாம் பார்க்குற மாதிரி அப்படியே டப்ப 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 டப் அப்படின்னால சுட்டுட்டு போக முடியாது. ஓகேவா? நீ ஒரு புல்லட்டை ஒரு வெலாசிட்டி வீரை நீ ஃபயர் பண்ணேன்னா அது என்ன ஃபோர்ஸில் வெளியே போகுதோ அதே ஃபோர்ஸில் இந்த கன்னு இருக்குல்ல, இந்த கன்னு வந்து திரும்ப வரும். அதாவது திஸ் இஸ் கால்ட் அஸ் ரீகாயில் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஃபோர்ஸ் இந்த புல்லட் முன்னாடி எப்படி போகுதோ அதே மாதிரி இந்த பிஸ்டன் திரும்ப பின்னாடி வரும். அப்போ நம்ம கையை வந்து கண்டிப்பாக பின்னாடி இப்படி இழுக்கும் அந்த ஃபோர்ஸ்னால. ஓகேவா? நம்ம ஹீரோஸ் எல்லாம் ஷூட் பண்ணுற மாதிரியெல்லாம் ஷூட் பண்ண முடியாது ரியல் லைஃப்பில். அப்போ இதுதான் வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். ஃபார் எவ்ரி இங்கே பாருங்க, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் அதே மாதிரி ஈக்குவலாகவும் ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ரியாக்ஷனும் இருக்கும். சரியா? அதே மாதிரி இந்த ரெண்டு பேரா எக்ஸிஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னேன்ல, இது வந்து நீங்க இங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இங்க பாருங்க, there is no cause effect relation implied in the third law. cause effect relation அப்படின்னா என்னன்னா, இங்க வர ஃபோர்ஸ்னால இந்த ஃபோர்ஸ் டியூ டு திஸ் ஃபோர்ஸ் தெர் இஸ் அன் ஆப்போசிட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது இவன் வந்து கொஞ்சம் செகண்டுக்கு அப்புறமா இந்த ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுது அப்படின்னுலாம் ஒன்றும் கிடையாது. இது ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? இங்கே பாரு, ஆப்ஜெக்ட் ஏ வந்து ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுறதுனால பி வந்து ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது. ஆனால் இது ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடக்குது அட் த சேம் இன்ஸ்டன்ட். ஓகேவா? இந்த ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகி முடிச்சு ஒரு 2 செகண்ட் கழிச்சு நம்ம இன்னொரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ தெர் இஸ் நோ காஸ் எஃபெக்ட் ரிலேஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது காஸ் பண்ணுறதுனால ஒரு எஃபெக்ட் வருது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ரெண்டுமே பேரில் வந்து சைமல்டேனியஸாக எக்ஸிஸ்ட் ஆகும். அவ்வளோதான். ஈஸி. நியூட்டன்ஸ் 3 லாஸ் முடிச்சிட்டோம். லா ஆஃப் இனர்ஷியாவும் முடிச்சிட்டோம். இனி அடுத்தது நம்ம கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பண்ணி பார்க்கலாமா? எவ்வளோ தூரத்துக்கு நம்ம படிச்சிருக்கிறதெல்லாம் புரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். First question பாருங்க. Inertia is the property of the body by the virtue of which the body is. அதாவது inertiaயோட definition என்னன்னு கேட்குறாங்க. Unable to change by itself the state of rest. Unable to change by itself the state of uniform motion. ரெண்டுமே கரெக்ட் தான். Unable to change by itself the direction of motion. Direction பற்றி நம்ம சொல்கிறது இல்லை. Unable to change itself the state of rest or of uniform motion. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அதுதான் inertia. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. According to Galileo's experiment for a double inclined plane that are smooth, when a ball is released from the rest on one of the planes, rolls down and climbs up the other of decreased slope, the final height of the ball is, நம்ம சொல்லியிருக்கோம் இது ஆல்ரெடி. என்னது? இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு பால் இங்கேருந்து நம்ம உருட்டி விட்டோம் அப்படின்னா இது இங்கே வந்து ஹை வெலாசிட்டியில் வரும். இது திரும்ப ஆப்போசிட் டைரக்ஷனில் இட் ஸ்டார்ட் டு கிளைம்ப். எது வரைக்கும் கிளைம்ப் ஆகும்? இந்த ரெண்டு ஹைட்டும் ஈக்குவலாக இருக்கிற வரைக்கும் கிளைம்ப் ஆகும். அப்போ ஃபைனல் ஹைட் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? இட் மஸ்ட் பி ஈக்குவல் டு த இனிஷியல் ஹைட். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் அ ரன்னிங் பஸ் ஸ்டாப் சடன்லி. இது பாருங்க, இப்போ நம்ம சப்போஸ் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம்னு வைங்களேன். ஹை ஆக்சலரேஷனில் போயிட்டு இருக்கோம். ஓகேவா? திடீர்னு ஒரு பிரேக் போட்டால் நம்ம லோவர் பார்ட் ஆஃப் த பாடி அப்படியே நிற்கும். ஆனால் அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி மட்டும்தான் முன்னாடி வந்து விழும். ஏன்னா லோவர் பார்ட் ஆஃப் த பாடி, அதாவது இப்போ நம்ம காலெல்லாம் அது வந்து கிரவுண்டில் தானே இருக்குது. இப்போ நம்ம லெக் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பண்ணி காரில் உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னா உன்னோட லெக் வந்து கிரவுண்டில் தான் டச் ஆகிருக்கு. ஓகேவா? இப்படி டச் ஆகிருக்கும்போது கிரவுண்ட் எந்த இதில் இருக்கோ அதே மாதிரி தான் உன்னோட லெக்கும் லோவர் பார்ட் ஆஃப் த பாடியும் இருக்கும். ஸோ உன்னோட லோவர் பார்ட் ஆஃப் த பாடிக்கு வந்து ஸ்டாப் ஆகிறது ஈஸி. ஆனால் உன்னோட அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி இருக்குது பார்த்தியா, அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி என்ன நினச்சிக்கும் அப்படின்னா யூ ஆர் ஸ்டில் மூவிங் வித் அன் ஆக்சலரேஷன் அப்படின்னு நினச்சிட்டு இட் வில் கண்டினியூ டு மூவ். அந்த காசுக்கு பேர் தான் இனர்ஷியா. அதனால தான் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? முன்னாடி வந்து விழுகிறோம். பிரேக் போடும்போது முன்னாடி வந்து விழுகிறோம். இங்க பாருங்க, but the rest of the body continues to move forward due to inertia. inertia தான் அது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A smaller and a bigger iron balls are dropped from a small height on a glass pane placed on a table. Only bigger ball breaks the glass pane. கரெக்ட் தான். ஒரு பெரிய பாறாங்கல்லையோ ஒரு சின்ன கல்லையும் நீ போட்டேன்னா கிளாஸை உடைக்கக்கூடிய சக்தி இந்த பாறாங்கலுக்கு தான் இருக்குது. ஏன்னா இதோட மாஸ் வந்து அதிகம் கம்பேர்ட் டு இவனோட மாஸ். அப்போ மாஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்டா? இங்கே பாரு, இது ரெண்டுமே வந்து விழுகிறது ஆக்சிலரேஷனால. இங்கே ஆக்சிலரேஷன் வந்து இட் இஸ் டியூ டு கிராவிட்டி. அப்போ ரெண்டு பேத்துக்குமே ஆக்சிலரேஷன் சேம். ஆனால் மாஸ் வேரி ஆகிறதுனால ஃபோர்ஸ் F1 தான் அதிகமாக இருக்கும் ஃபோர்ஸ் F2 விட. கரெக்டாக? மாஸ் வந்து F1 மாஸ் M1 தான் அதிகம். அதனால ஸோ ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மொமெண்டம். ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா மொமெண்டம் அதிகமாக இருக்கும். பிகர் பால் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கிரேட்டர் மொமெண்டம் தேன் த ஸ்மாலர் பால். அப்போ ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் வந்து ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
இது NCERT question. Okay, வாங்க பாருங்க. When a stone is rotated with uniform speed in a horizontal plane by means of a string, the magnitude of the momentum is fixed but its direction changes. அதாவது நீ இப்போ இந்த கல்ல கயிறு கட்டி கையை வச்சு இப்படி சுத்துற அப்படின்னா இப்படி சுத்தும் போது என்ன ஆகும், இதோட மொமெண்டம் வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஓகேவா, வெக்டார் குவான்டிட்டினா என்ன, மேக்னிடியூடும் இருக்கும் அதே மாதிரி டைரக்ஷனும் இருக்கும். மேக்னிடியூட் இதுக்கு மாறாது, ஃபிக்ஸடாக தான் இருக்கும். ஏன்னா அதோட மாஸ் மாறல, இதோட வெலாசிட்டி மாறல, அதனால மேக்னிடியூட் ஃபிக்ஸடாக இருக்கும். ஆனால் டைரக்ஷன் மாறுதில்ல, எவ்ரி டைம் இதை வந்து நீ ஒரு சர்க்கிள் இப்படி ரிவால்வ் பண்ணும்போது இதோட டைரக்ஷன் மாறுதில்ல. ஏன் இந்த டைரக்ஷன் மாறுது அப்படின்னு கேட்குறாங்க. the force needed to cause this change in the momentum vector ஏன் மாறுது அப்படின்னா, நம்ம கையை இப்படி சுத்துறோம் இல்லையாடா, கையை சுத்தும் போது அதோட டைரக்ஷன் வந்து பிகாஸ் ஆஃப் த ஹேண்ட், இந்த ஹேண்ட் நம்ம கையை இப்படி சுத்துறதுனால அதோட டைரக்ஷனும் மாறுது. அப்போ ஆப்ஷன் என்ன, this force is provided by our hand through the string. டைரக்ஷன் மாறுறதுக்கான ஃபோர்ஸ் யார் கொடுக்குறா, நம்மளோட கை தான் கொடுக்குது. ஓகேவா, சரி நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A force of 10 Newton acts on a body of mass 0.5 kilogram for 0.25 seconds starting from rest. What is the momentum now? Starting from rest அப்படின்னா initial velocity வந்து 0. சரியா, final velocity என்னன்னு நமக்கு தெரியல, final velocity எனக்கு தெரியல, அதனால v னே எடுத்துக்கிறேன். force என்ன கொடுத்துருக்காங்க, 10 ன்னு கொடுத்துருக்காங்க, mass is equal to 0.5 ன்னு கொடுத்துருக்காங்க, time is equal to 0.25. ஈஸி தானே. change in momentum formula என்ன, force is equal to change in momentum divided by time. What is change in momentum? Mass into final velocity minus initial velocity divided by time. Final velocity, initial velocity 0, final velocity எனக்கு தெரியாது, கண்டுபிடிச்சுக்கலாம். force value என்னடா, force 10 Newton, this is equal to mass எவ்வளோ 0.5 into v minus 0 the whole divided by delta t எவ்வளோ 0.25 seconds, 0.25 seconds. okay, அப்போ இது வந்து 1 time, this will be 2 times. கரெக்டா, அப்போ இந்த 2 கீழே வந்துருச்சுன்னா 10/2 is equal to 10/2 is equal to 5 ன்னு வரும். 5 is equal to v. அப்போ வெலாசிட்டி நமக்கு என்னன்னு கிடைச்சிருச்சு, வெலாசிட்டி வந்து 5 meters per second அப்படின்னு கிடைச்சிருச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க, மொமெண்டம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ மொமெண்டம் p is equal to 0.5 into 5, அதாவது நம்மளோட velocity mass is equal to mv தானே, sorry momentum is equal to mv தானே, that is equal to 2.5 Newton per second அப்படின்னு கிடைக்கும். ஆன்சர் என்ன, ஆன்சர் ஆப்ஷன் B. C, easy, simple. ஓகேவா, டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A particle of mass m is moving in a straight line with momentum p. Starting at time t is equal to 0, force F is equal to kt ன்னு கொடுத்துருக்காங்க. F is equal to kt. சரி, acts in the same direction on a moving particle during time interval t. அதாவது starting from t is equal to 0, it acts till t is equal to capital C, so that its momentum changes from momentum அதே மாதிரி தான் p இருந்து 3p க்கா மாறுது. ஓகேவா, at time is equal to 0 momentum p, time is equal to t னா momentum 3p, k is constant, the value of t என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி time interval and momentum change for a small interval of time கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு தெரியணும் என்ன தெரியுமா, change in momentum is equal to f into டெல்டா டி அப்படின்னு எடுக்காம சின்ன டைம் மொமெண்ட் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி நமக்கு லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா dp ஈக்குவல் டு எஃப் டாட் டிடி அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா, இங்கே நமக்கு எஃப் கொடுத்துருக்காங்க, எஃப் இஸ் ஈக்குவல் டு கேடி தானே, அப்போ டிபி இஸ் ஈக்குவல் டு kt டாட் dt. ஓகேவா, இதை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணோம், இன்டெகிரேட் பண்ணாதான் 0லேருந்து t வரைக்கும் pலேருந்து 3p வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்கும், வேல்யூ ஆஃப் t என்ன அப்படின்னு கிடைக்கும். சரியா, அப்போ இதை இன்டெகிரேட் பண்ணலாம். இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா dp மொமெண்டமோட டைம் என்னடா, சாரி மொமெண்டமோட லிமிட் என்ன, லோவர் லிமிட் வந்து p, அப்பர் லிமிட் வந்து 3p இஸ் ஈக்குவல் டு k கான்ஸ்டன்ட் வெளியே வந்துடும், இன்டெக்ரல் 0லேருந்து கேபிட்டல் t வரைக்கும் t டாட் dt. ஓகேவா, இப்போ நீங்கள் இந்த டிடிடியை இங்கே எழுதுறேன், டிடிடியை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், டிபி இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா பீன்னு வரும், டிபி இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா பீன்னு வரும், லோவர் லிமிட் பீலேருந்து அப்பர் லிமிட் 3p, திஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ டி டாட் டிடியை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் t ஸ்கொயர்ட் பை 2, you will get t squared by 2. ஓகேவா, இன்டெகிரேஷன் தெரியாதவங்க பேசிக் மேக்ஸ் வீடியோ போய் பாருங்க, நம்ம சேனல்ல இருக்கு. லோவர் லிமிட் 0, அப்பர் லிமிட் என்ன, அப்பர் லிமிட் வந்து t, இதுதான் நமக்கு தெரியாது. சரி, இங்கேருந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இன்டெகிரேட் பண்ணோம்னா 3p மைனஸ் p, சாரி இன்டெகிரேட்டில் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணி கொடுத்தோம்னா 3p மைனஸ் p ஈக்குவல் டு
k இங்க 0 தானே, அதனால அதை எடுத்துக்க வேண்டாம். kt ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படின்னு வரும். ஓகேவா? 3p மைனஸ் p அப்படிங்கிறது என்னதுடா? தட் இஸ் ஈக்குவல் டு 2p விச் இஸ் ஈக்குவல் டு kt ஸ்கொயர் டிவைடட் பை 2. கரெக்டா? அப்போ இங்கேருந்து நமக்கு என்ன வேணும்? நமக்கு t தானே வேணும். அப்போ இங்கேருந்து t கிடச்சிரும். t இஸ் ஈக்குவல் டு 2 அந்த சைடு கொண்டு போனால் 4p ஆயிரும். k அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா டிவிஷனில் வந்துடும். ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா ரூட் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4 ரூட்டுக்கு வெளியே எடுத்துக்கோங்க. 2 இன்ட்டு ரூட் பி பை கே அப்படின்னு வரும். 2 ரூட் பி பை கே என்னது? ஆன்சர் ஆப்ஷன் பி. அவ்வளோதான், ஈஸி தான். கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி லிமிட் எல்லாம் கொடுத்துருக்கும் போது நீங்கள் டெல்டா போடாமல் டிபி அப்படிங்கிற டேர்ம் எடுத்தீங்கன்னா, டிஃப்ரென்ஷியல் டேர்மில் எடுத்தீங்கன்னா ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணி நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அவ்வளோதான், ஈஸி தான். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A gun applied a force F on a bullet which is given by F is equal to 100 minus 0.5 into 10 power 5t. The bullet emerges out with a speed. Final speed கொடுத்துருக்காங்க. Then find out the impulse exerted till the force on the bullet becomes 0. Force 0 ஆகும்போது என்ன impulse exert ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, எந்த டைமில் வந்து ஃபோர்ஸ் 0 ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 100 minus 0.5 into 10 power 5t அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் ஃபோர்ஸ் 0 ஆகிறதுக்கு என்ன டைம், எந்த டைமில் ஃபோர்ஸ் 0 ஆகும் அப்படின்னு கண்டுபிடிங்க. ஓகேவா? எந்த டைமில் ஃபோர்ஸ் 0 ஆகும்? 100 is equal to, இந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறேன், இங்கேருந்து ஒரு 0 கடன் வாங்கிட்டு, அப்போ 5 into 10 power 4t அப்படின்னு வரும். இங்கேருந்து t is equal to 100 divided by 5 into 10 power 4. This is equal to 10 power 4 மேலே போச்சுன்னா 10 power minus 4 ஆயிரும். 5 வந்து 1 டைம், 100 வந்து 20 டைம்ஸ். அப்படின்னா யூ வில் கெட் 20 into 10 power minus 4 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இந்த டைமில் தான், இந்த டைம் பீரியடில் தான் நமக்கு ஃபோர்ஸ் வந்து 0 ஆகுது. சரி, இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க? இம்பல்ஸ் கேட்குறாங்களா? impulse is equal to integral f dot dt. அதாவது நம்ம change in momentum is equal to f dot dt அப்படின்னு எழுதணும்ல. இங்கேருந்து நம்ம momentum கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கலாம்? இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். that is equal to, we'll get impulse only. சரியா? so this is equal to integral 100 minus 0.5 into 10 to the power 5 t, இதான் நம்மளோட ஃபோர்ஸு, இன்டூ டிடி. லிமிட் என்ன? டைமோட லிமிட் தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஜீரோலேருந்து 2 into 10 to the power minus 3 தான் லிமிட்டு. இங்கே 20 இருக்கா? அந்த 0 போச்சு அப்படின்னா இந்த பவரில் 10 to the power minus 3 ஆயிரும். இதுதான் லிமிட்டு. இப்போ நம்ம இதை இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 100t, இன்டெகிரேட் பண்ணுறேன், 100t மைனஸ் 0.5 into 10 power 5 t squared by 2 அப்படின்னு வரும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அப்பர் லிமிட் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணி கொடுத்துருக்கலாம். 2 into 10 to the power minus 3 வரும் அப்பர் லிமிட். அப்போ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணி கொடுத்தா we will get, இங்கே எழுதுறேன், this is equal to, we will get 200, அதாவது 100 into 2 into 10 to the power minus 3 வந்து 200 into 10 to the power minus 3 minus 0.5 into 10 to the power 5 into 5 into 10 to the power 4 into 10 to the power minus 6 divided by 2. இது எங்கேருந்து வந்தது? t squared. 2 squared வந்து 4. 10 to the power minus 3 squared வந்து 10 to the power minus 6. ஓகேவா? அப்போ இந்த 2ம் 4ம் கேன்சல் ஆயிரும். this will become 2. 0.5 and 2 will also get cancelled. அப்போ இங்கேருந்து we'll get, this is equal to 0.2. ஏன்னா டபுள் 0, இங்கே minus 3, அதுவும் கேன்சல் ஆயிரும். 0.2 minus 1 into 10 to the power minus 1 அப்படின்னு வரும். 0.2 minus 0.1 ஓட ஆன்சர் என்ன? this is equal to 0.1 newtons per second. 0.1 newtons per second ஆன்சரில் இருக்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அவ்வளோதான், ஈஸி, ரொம்ப ஈஸி. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The force F acting on a particle of mass m is indicated by the force time graph shown below. The change in momentum of the particle over the time interval 0 to 8. Easy. கிராஃப்லேருந்து நம்ம எப்படி பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு சேஞ்ச் இன் மொமெண்டம் உடைய ஃபார்முலா என்ன? F dot dt. கரெக்டா? அதாவது ஃபோர்ஸையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணும். இந்த கிராஃபில் ஃபோர்ஸும் டைமும் எடுத்திருக்காங்க. ஃபோர்ஸ் y ஆக்சிஸ்லையும் டைம் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் இருக்குது. இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணணுன்னா இந்த கிராஃபோட என்ன பண்ணணும்டா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆல்வேஸ் ஏரியா அண்டர் த கிராஃப் எடுக்கணும்.
ஏரியா அண்டர் த கிராஃப் எடுக்கணும். ஃபார்முலாவில் மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா ஏரியா அண்டர் த கிராஃப் எடுக்கணும். ஃபார்முலாவில் டிவிஷன் இருந்துச்சு அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் த கிராஃப் எடுக்கணும். சரியா? இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால ஏரியா அண்டர் த கிராஃப் கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வந்து 1, இது 2, 3. ஓகேவா? ஏரியா ஃபர்ஸ்ட் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் தானே, அதனால half இன்ட்டு ஹைட் வந்து 6 இன்ட்டு வித் எவ்வளோ, பேஸ் எவ்வளோ 2. அப்போ 2 2 கெட்ஸ் கேன்சல், திஸ் இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு வரும். சரியா? அடுத்தது செகண்ட் ஏரியா என்ன, ஆஃப் அ ஸ்கொயர்ட்னா 4 - 2 வந்து 2 இன்ட்டு -3 வரும். -3 தட் இஸ் ஈக்குவல் டு -6. அடுத்தது தேர்ட் ஏரியா என்ன வரும்டா, 8 - 4 வந்து 4 இன்ட்டு அதோட ஹைட் எவ்வளோ 3. 4 × 3 is equal to 12 வருமா? அப்போ இந்த ஏரியா எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் 6 - 6 + 12 அப்படின்னு கிடைக்கும். 6 - 6 0. ஸோ ஆன்சர் வந்து 12 நியூட்டன்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு கிடைக்கும். 12 நியூட்டன் பர் செகண்ட், 12 நியூட்டன் செகண்ட், சாரி 12 நியூட்டன் செகண்ட். ஓகேவா? ஆன்சர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. ஈஸி, ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Recoiling of gun is an example of Newton's first law of motion. கிடையாது. recoiling of gun நம்ம இப்பதான் பார்த்தோம். என்னது? for every action there is an equal and opposite reaction. அது என்னது? அது Newton's third law. அப்போ ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி. அவ்வளவுதான், சிம்பிள் கொஸ்டின்ஸ். அடுத்தது, a book is lying on a table. What is the angle between the action of the book on the table and the reaction on the table on the book? இது இப்பதான் படிச்சோம். என்னது? ஆக்ஷன், ஒரு டேபிள் மேலே ஒரு புக் இருக்குன்னா புக்கு ஃபோர்ஸை கீழே எக்ஸர்ட் பண்ணும், டேபிள் புக்கு மேலே ஃபோர்ஸை மேலே எக்ஸர்ட் பண்ணும். இவங்க ரெண்டு ஃபோர்ஸுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் என்ன, கீழேயும் மேலேயும். இவங்க ரெண்டு ஃபோர்ஸுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் என்ன, ஆங்கிள் 180 டிகிரி. அவ்வளோதான், ஆன்சர் ஆப்ஷன் சி. டி. அவ்வளோதான். ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். இந்த சாப்டரில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கான்செப்ட்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் கொஸ்டின்ஸ் பண்ணால் தான் நம்மளால ப்ராக்டிஸ் பண்ண முடியும், எல்லா கொஸ்டின்ஸையும் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். சரியா? நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? அடுத்தது கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் தான் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஓகேவா? இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட் ஏ, ஆப்ஜெக்ட் பி. ஓகேவா? இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும், இப்போ ஆப்ஜெக்ட் ஏ வந்து இனிஷியல் வெலாசிட்டி u1 அண்ட் ஆப்ஜெக்ட் பி இனிஷியல் வெலாசிட்டி u2ல ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஆஃப்டர் சம் டைம் இவங்க ரெண்டு பேரும் கொலைட் ஆகுறாங்கன்னு வச்சுக்குவோம். இவங்க ரெண்டு பேரும் கொலைட் ஆகும்போது அவங்க என்ன ஆகும் அப்படின்னா இவங்களோட வெலாசிட்டிஸ் மாறும். கரெக்டா? அப்போ ஃபைனல் வெலாசிட்டி v1 அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி v2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இனிஷியல் வெலாசிட்டிஸ் ஃபைனல் வெலாசிட்டிஸும் மாறுறதுனால இங்க என்ன நடக்கும், ஒரு சேஞ்ச் இன் மொமெண்டம் நடக்கும். ஓகேவா? இப்போ சப்போஸ் நான் சொல்றேன், சப்போஸ் இந்த ஒரு இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் ஒரு சிஸ்டமா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் இல்லை. சரியா? வெளியே இருந்து நம்ம யாரும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் மோத வைக்கலாம். அவங்க தன்னை போல வந்து மோதிக்கிட்டாங்க. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே இல்லாட்டி, நல்லா பாருங்க, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கும்போது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இருக்கு இல்லையா, ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம் அதுவும் 0வா தான் இருக்கும். கரெக்டா? ஏன்னா ஃபோர்ஸ் இல்லாட்டி அங்கே சேஞ்ச் இன் மொமெண்டம் இருக்காது. போத் ஆஃப் தெம் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இல்லாட்டி we can say that momentum is constant அப்படின்னு சொல்லலாமா? அதாவது டைமை பொறுத்து மொமெண்டம் மாறலைன்னா அதுக்கு அர்த்தம் என்ன, இனிஷியல் மொமெண்டமும் ஃபைனல் மொமெண்டமும் ஈக்குவல், மொமெண்டம் மாறல, மொமெண்டம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ஓகே, இப்போ இதுதான் நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். த சம் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் டூ ஆப்ஜெக்ட்ஸ் பிஃபோர் கொலிஷன், ரெண்டு கொலைட் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேர்த்தோட கொலிஷனை நம்ம ஆட் பண்ணி நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குதுல்ல, அந்த வேல்யூ வில் பி ஈக்குவல் டு த சம் ஆஃப் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன். கொலிஷனுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூக்கும் ஈக்குவலண்ட்டாக இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் எம் இன்ட்டு, இப்போ இந்த ஆப்ஜெக்டோட மாஸ் MA அண்ட் MBன்னு வச்சுக்கலாம். அப்போ MAU1 ப்ளஸ் MBU2 வில் பி ஈக்குவல் டு MAV1 plus MBV2. ஓகேவா? இதுதான் என்னது, கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். இது புரிஞ்சுதா? ஓகே, இது ரொம்ப ஈஸி தான். இதிலிருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியுது. இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான். அடுத்த டாபிக் போகலாண்டா. அடுத்த டாபிக் என்ன, ஈக்குலிபிரியம் ஆஃப் பார்ட்டிக்கல். அதாவது இங்கே பாருங்க, ஈக்குலிபிரியம் ஆஃப் பார்ட்டிக்கல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு பார்ட்டிக்கல் நம்ம எப்போ ஈக்குலிபிரியமில் இருக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னா அது மேலே இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட் மேலே நிறைய ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். நிறைய டைரக்ஷன்லேருந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. F1 F2 F3 நிறைய ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. சரியா? இதில் ஆக்ட் ஆகிற எல்லா ஃபோர்ஸோட நெட் இருக்குல்ல, அதாவது நெட் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த பார்ட்டிக்கல் வந்து ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாரு, இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் F1 இங்கேருந்து ஆக்ட் ஆகுது, ஃபோர்ஸ் F2 இங்கேருந்து ஆக்ட் ஆகுது.
ஓகேவா. when force F1 is equal to force F2 இது ரெண்டும் கேன்சல் ஆயிருமா, அப்போ எனக்கு F net is equal to 0ன்னு கிடைக்கும்ல. இந்த கேஸில் நான் என்ன சொல்லுவேன், இந்த பார்ட்டிகல் ஆர் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இப்போ சப்போஸ் எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே 3 forces ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். 3 forces, இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதே மாதிரி இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேவா. இந்த மாதிரி 3 ஃபோர்ஸ் F1 F2 F3 ஆக்ட் ஆகும்போது நான் வந்து இந்த பார்ட்டிகல் எப்போ ஈக்குலிபிரியமில் இருக்குன்னு சொல்ல முடியும்னா, இங்கே பாருங்க, ஃபோர்ஸஸ் வந்து வெக்டார் குவான்டிட்டி தானே. அப்போது இந்த ஏதோ ரெண்டு ஃபோர்ஸோடைய வெக்டார் ப்ராடக்ட் ஷுட் பி ஈக்குவல் டு த தேர்ட் ஃபோர்ஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருடா, இப்போ நான் ஃபோர்ஸ் F1 அண்ட் F2 எடுக்கிறேன். ஃபோர்ஸ் அண்ட் F1 F2ஓட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எனக்கு எப்படி இருக்கும், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எனக்கு இந்த டைரக்ஷனில் இருக்குமா, ஃபோர்ஸ் F நெட்னு எடுத்துக்கலாம், இல்லை F நெட் வேண்டாம், F ரிசல்டன்ட்னு எடுத்துக்கலாம். F ரிசல்டன்ட் வந்து எனக்கு இந்த டைரக்ஷனில் இருக்குமா. இப்போது இந்த F ரிசல்டன்ட்டும் F3யும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா, இது ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், இதோட நெட் ஃபோர்ஸ் எனக்கு 0ன்னு கிடைக்கும். அப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன சொல்லலாம், ஈக்குலிபிரியம், அந்த பார்ட்டிக்கல் வந்து இந்த பார்ட்டிக்கல் ஈக்குலிபிரியமில் இருக்குன்னு சொல்லலாம். 3 கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும்போது ரெண்டு ஃபோர்ஸஸோடைய வெக்டார் சம் மூணாவது ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா அந்த பார்ட்டிக்கல் ஈக்குலிபிரியமில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா. இதுவும் ரொம்ப சிம்பிளான டாபிக் தான், ஆனால் கொஸ்டின் பண்ணும்போது நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. இங்கே பாரு, இப்போ சப்போஸ் ஒரு சீலிங் இருக்குது, சரியா, இதை ஒரு சீலிங்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, ஒரு சீலிங்கில் இருந்து ஒரு பார்ட்டிக்கலை இந்த மாதிரி கயிறு கட்டி இப்படி கொஞ்சம் ஒரு ஸ்லாண்டிங்காக கயிறு கட்டி நம்ம தொங்க விட்டுருக்கோம். ஓகேவா. ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது. இப்போது இந்த இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கேருந்து ஒரு ஃபோர்ஸ் ஒன்று அப்ளை பண்ணுறாங்க. அந்த ஃபோர்ஸ் வந்து 50 நியூட்டன் வச்சுக்கோ. இந்த கயிறு கட்டி வச்சுருக்காங்க பார்த்தியா இந்த பார்ட்டிக்கலை, இந்த கயிறு மேலே வந்து ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் ஒன்று அப்ளை பண்ணும். டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு T1ன்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட், இந்த பார்ட்டிக்கல் வந்து கீழே அதோட வெயிட்னால அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வரும். அந்த ஃபோர்ஸை நம்ம T2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா. வெயிட்னால வர ஃபோர்ஸை T2ன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம கிட்ட கேட்பாங்க இந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்போ ஈக்குலிபிரியமில் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. சரியா. ஆர் நம்ம கிட்ட கேட்பாங்க T1 வந்து எந்த வேல்யூவாக இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஈக்குலிபிரியமில் இருக்கும் அப்படின்னு எப்படி வேணால் கொஸ்டின் வரலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, வெரி ஈஸி. ஒன்றும் நீங்கள் இதையும் இந்த 50 நியூட்டன் ஃபோர்ஸையும் T2 இருக்கு இல்லையா, இதையும் இஃப் போத் ஆஃப் தெம் ஆர் இன் ரைட் ஆங்கிள்ஸ், நீங்கள் இதோட நெட் ரிசல்டன்ட் எடுத்து இந்த ரிசல்டன்ட்டும் இந்த T1ம் ஈக்குவல் டு அப்படின்னு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். சரியா. எந்த இதில் வந்து ஆப்ஜெக்ட் ஈக்குலிபிரியமில் இருக்கும் அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். இப்போ சப்போஸ் இதுதான் F ஃபோர்ஸ் நெட் அப்படின்னா ஃபோர்ஸ் நெட் F நெட் இஸ் ஈக்குவல் டு T1ன்னு போட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்படி இல்லாட்டி வேற ஒரு வழி எப்படி பண்ணலாம், இது வந்து இட் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டா வித் தி வெர்டிக்கல். கரெக்டாக இங்கே பாரு, வெர்டிக்கலோட ஒரு ஆங்கிள் தீட்டா மேக் பண்ணுதா. அப்போது இதை நம்ம ரெண்டு வெக்டார்ஸ், அதாவது இந்த ரிசல்டண்ட்டை நம்ம ரெண்டு காம்பனண்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இது ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இது வந்து T1 காஸ் தீட்டா, ஏன்னா தீட்டா கூடவே இருக்கிறவன் காஸ், அதே மாதிரி இதை வந்து T1 சைன் தீட்டா அப்படின்னு எடுத்துகிட்டு T1 சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 50, அப்படி இல்லாட்டி T1 cos theta is equal to T2 அப்படின்னு நம்ம ஈக்குவேட் பண்ணால் கூட நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். இதுதான் ஈக்குலிபிரியம் ஆஃப் பார்ட்டிக்கல். இப்படி தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஓகேவா. கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பண்ணி பார்க்கலாம், அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே புரிஞ்சிடும். First question பார்க்கலாம். An explosion breaks a rock into 3 parts in a horizontal plane. 2 of them go right angles to each other. இங்கே பாரு, ஒரு இது இருக்குது, ராக் இருக்குது. இந்த ராக் எக்ஸ்ப்ளோட் ஆகுது. எக்ஸ்ப்ளோட் ஆகும்போது என்ன ஆகுது, 3 பீஸாக இது வந்து உடையுது. ஓகேவா. 3 பீஸாக உடையுது. அதில் ஃபஸ்ட்டு 2 பீஸ் பார்த்தேன்னா, ஃபஸ்ட்டு 2 பீஸ் வந்து ரைட் ஆங்கிள்ஸ் டு ஈச் அதர் மூவ் ஆகுது. ஒன்று மேலேயும் ஒன்று இப்படியும் ரைட் ஆங்கிள்ஸ் டு ஈச் அதர். த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் மாஸ் 1 கிலோகிராம் மூவ்ஸ் வித் ஸ்பீட் 12 மீட்டர்ஸ் பர் செகண்ட். இதுக்கு 1 கிலோகிராம் மாஸும் 12 மீட்டர்ஸ் பர் செகண்ட் வெலாசிட்டியும் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் ஒன்னுக்கு 2 கிலோகிராம் மாஸும் 8 மீட்டர்ஸ் பர் செகண்ட் வந்து ஸ்பீடும் இருக்குது. இங்கே பாருங்கள், 2 கிலோகிராம் மாஸ் 8 மீட்டர்ஸ் பர் செகண்ட் ஸ்பீட். இஃப் த தேர்ட் பார்ட் ஃப்ளைஸ் ஆஃப், ஒரு மூணாவது பார்ட் ஒன்று இப்படி பறந்து போகுதுன்னு வச்சுக்கலாம். இதோட மாஸ் எனக்கு தெரியாது, ஸ்பீடு வந்து 4 மீட்டர்ஸ் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. மாஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம், ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்களேன், இவங்க 2 பேரும் ரைட் ஆங்கிள்ஸ் டு ஈச் அதர் தானே இருக்காங்க. இப்போது இவன் மொமெண்டம், இந்த மொமெண்டம் இங்கே போகிற மொமெண்டம் P1, இது P2, இது P3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் நம்ம என்ன படிச்சிருக்கோம்,
P1 plus P2 plus P3 equal to 0 படிச்சிருக்குமா, அதாவது கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், அதாவது இங்கே பாரு இப்படி எழுதுறேன், ஆர் இங்கே பாரு இப்படி எழுதுறேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியறதுக்காக எழுதுறேன். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் படி நம்ம என்ன படிச்சிருக்கோம், P initial is equal to P finalனு படிச்சிருக்கோம். இனிஷியலி இந்த ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணல, வெலாசிட்டியெல்லாம் நமக்கு தரல, அப்போ இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் 0. ஃபைனல் மொமெண்டம் நமக்கு எப்படி கிடைக்கும், இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணால் ஃபைனல் மொமெண்டம் கிடைக்கும். P1 plus P2 plus P3 நமக்கு வந்து ஃபைனல் மொமெண்டம் கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்க, P1 கண்டுபிடிச்சிடலாம், 1 கிலோகிராம் 2 meters per second கொடுத்துருக்காங்க. P2வும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, அப்போ ரைட் P1 is equal to 12, 1 into 12 வந்து 12, அதே மாதிரி P2 is equal to 2 into 8 எவ்வளோ 16 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. சரி, இப்போ இதை நார்மலாக ஆட் பண்ண முடியாது, ஏன்னா மொமெண்டம்ங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. சரியா, வெக்டார் குவான்டிட்டியை நீ எப்படி ஆட் பண்ணுவ, ஆங்கிள் கன்சிடர் பண்ணும். இவங்களோட ஆங்கிள் ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நமக்கு மேக்ஸிமம் இப்படி தான் தருவாங்க. சரியா, ரைட் ஆங்கிள்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த P1 and P2ஓட ரிசல்டன்ட் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம், ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 16 ஸ்கொயர்ட் பண்ணாலே நமக்கு வந்து P நெட்டு கிடச்சிரும். கரெக்டா, நெட்டு இங்கே இருக்குது, P நெட்டு இதுதான் P net, அது நமக்கு கிடைச்சிரும். இப்போ this is equal to root of 12 squared எவ்வளோ 144 plus 16 squared எவ்வளோ 256. this is equal to நமக்கு வந்து 400 அப்படின்னு வரும். 400 that is root 400 that is equal to 20. அதான் ஆன்சர். இது இந்த P net வந்து 20. ஓகேவா, இது ஈக்குலிபிரியம்ல இருக்கணும் அப்படின்னா அக்கார்டிங் டு ஆர் ஈக்குலிபிரியம் கூட வேண்டாம், அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் இவங்க ரெண்டு பேர்த்தோட சம்மும் இவனோட சம்மும் ஈக்குவலாக இருக்கணுமா. அப்போது 20 P3ஓட வேல்யூ 20 தானே, இது இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணால் நமக்கு இது கிடைக்கணும். கரெக்டாக, இங்கே பாரு P1 plus P2 should give me minus of P3. இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணால் எனக்கு இந்த மேக்னிடியூட் கிடைக்கணும். அப்போ 20 is equal to P3ன்னு எடுத்துக்கலாமா. 20 is equal to P3 அப்படின்னா மாஸ் இங்கேருந்து கண்டுபிடிச்சிடலாம், m into 4. அப்போ we'll get mass is equal to 20 divided by 4 that is equal to 5 kilogramன்னு கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி. அவ்வளோதான், ஈஸி. இது வந்து ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். சரியா, இந்த மாதிரி நிறைய வாட்டி கேட்டிருக்காங்கடா, ஒரு ராக் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுச்சு, ரைட் ஆங்கிள்ஸில் எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுனாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, திஸ் இஸ் நத்திங் பட் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அண்ட் ஈக்குலிபிரியம் ஆஃப் பார்ட்டிகல் டுகெதர் அப்படின்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 2 forces, 2 ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 forces F1 is equal to 3i minus 4j and F2 is equal to 2i minus 3j are acting upon a body of mass 2 kg. Find the force F3 which when acts on the body will make it stable அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, இது வந்து ஈக்குலிபிரியம் ஆஃப் பார்ட்டிகல் மாதிரி தான். இங்கே பாரு, இங்கே ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, இந்த பார்ட்டிக்கல் மேலே ஒரு ஃபோர்ஸ் F1 ஆக்ட் ஆகுது. ஓகே, இப்படி இல்லை, இப்படி ஒரு ஃபோர்ஸ் F1 ஆக்ட் ஆகுது, அதே மாதிரி ஒரு ஃபோர்ஸ் F2 ஒன்று ஆக்ட் ஆகுது. சரியா, மூணாவது ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆச்சுன்னா இந்த சிஸ்டம் வந்து ஈக்குலிபிரியமில் இருக்குன்னு கேட்குறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட நெட் ரிசல்டன்ட்டும் மூணாவது ஃபோர்ஸும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டாக, அப்போ யூ கேன் ரைட், இங்கே பாரு F1 plus F2 plus F3 நெட் ஃபோர்ஸ் என்னவா இருக்கணும், நெட் ஃபோர்ஸ் 0வா இருக்கணும். ஓகேவா, அப்போ இங்கே பாரு யூ கேன் ரைட் F1 ஃபோர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கடா, 3i minus 4j அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் F2 என்ன கொடுத்துருக்காங்க, 2i minus 3j ப்ளஸ் F3 ஈக்குவல் டு 0. இந்த ஐ கேப் ஜே கேப் எல்லாம் பார்த்த உடனே நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, ஐயோ ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் நினைக்காதீங்க, ஈஸி சிம்பிள். இப்படி எழுதியாச்சா, இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஐ கேப் ஆட் பண்ணுவோம், ஜே கேப் ஆட் பண்ணுவோம். கரெக்டாக அதே மாதிரி தான் பண்ணுறேன். 3i plus 2j எவ்வளோ வரும், 3i plus 2i வந்து 5i cap minus 4j minus 3i என்ன வரும், minus 7j cap plus F3 equal to 0 வரும். எனக்கு F3 தானே வேணும், அப்போ இது அங்கே வச்சுட்டு மிச்சத்தை அந்த சைடு கொண்டு போனால் F3 is equal to minus 5i cap plus 7j cap அப்படின்னு வரும். ஆன்சருக்கா, ஆன்சர் மைனஸ் தான் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அவ்வளோதான், ஈஸி. சிம்பிள். உங்களுக்கு கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அண்ட் ஈக்குலிபிரியம் ஆஃப் பார்ட்டிகளோட கொஸ்டின்ஸ் பண்ணியாச்சு. இனி நிறைய கொஸ்டின்ஸ் நான் ஆப்ஜெக்டிவ் வீடியோஸில் பண்ணுறேன். சரியா, ஓகே. இனி இப்போ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். இப்போ பாருங்கள், நம்ம இவ்வளோ நேரத்தில் எவ்வளோ டாபிக் முடிச்சிருக்கோம் பாருங்கடா. ஃபோர்ஸ் முடிச்சாச்சு, லா ஆஃப் இனர்ஷியா என்னன்னு படிச்சுட்டோம், நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் முடிச்சிட்டோம், கன்சர்வேஷன், ஈக்குலிபிரியம் முடிச்சாச்சு. இன்னி மிச்சம் ரிமைனிங் இருக்கிறது இந்த ரெண்டு டாபிக்ஸ் தான். அந்த 2 டாபிக்ஸும் இப்போ பார்த்துடலாமாங்க. அடுத்த டாபிக் வந்து திஸ் இஸ் நத்திங் பட் காமன் ஃபோர்ஸஸ் இன் மெக்கானிக்ஸ்.
காமன் ஃபோர்ஸஸ் இன் மெக்கானிக்ஸில் நம்ம பார்க்க போகிற 2 இம்பார்ட்டண்ட்டான ஃபோர்ஸ் இருக்குது சரியா. இப்போ அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்டா. எப்பெல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சர்ஃபேஸில் கான்டாக்டில் இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு மாஸ் இருந்துச்சு அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இந்த மாஸ் மேலே ஆக்ட் ஆகும் சரியா. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இந்த மாஸ் மேலே ஆக்ட் ஆகிறது வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ் கிடையாது. ஏன்னா இது வந்து இந்த ஆப்ஜெக்ட் தொடறது இல்லை. அது வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும்தான் ஓகேவா. அப்போ மாஸ் எம் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட் மேலே வரக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து என்றைக்குமே இட் வில் ஆக்ட் டவுன்வர்ட்ஸ். நீ ஆப்ஜெக்டை வந்து ஹாரிசான்டலாக வச்சாலும் சரி இந்த மாதிரி வெர்டிக்கலாக வச்சாலும் சரி எப்படி வச்சாலும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால வரக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா கீழ் நோக்கி தான் ஆக்ட் ஆகும், டவுன்வர்ட்ஸ் தான் ஆக்ட் ஆகும். தட் இஸ் கிவன் பை mg. எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு லாஸ் ஆஃப் மோஷனில் நம்ம வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். அப்போ வரையும் போது நீங்கள் எப்போவுமே டவுன்வர்ட்ஸ் இருக்கிற மாஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg அப்படிங்கிற மாஸை மறக்காமல் மார்க் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டே சரியா. இனி இது இல்லாமல் இருக்கிற 2 ஃபோர்ஸஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் தான் நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நார்மல் ஃபோர்ஸ் அப்படி இல்லாட்டி இதை நம்ம வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை நார்மல் ஃபோர்ஸ் என் அப்படின்னு சொல்லலாம் சரியா. இப்போ இங்கே பாருங்க ஹாரிசான்டல் சர்ஃபேஸ் நான் ஒன்று இருக்கு. இந்த ஹாரிசான்டல் சர்ஃபேஸ் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டோட வெயிட் எங்கே ஆக்ட் ஆகும்? வெயிட் mg கீழே ஆக்ட் ஆகுமா? நார்மல் ஃபோர்ஸ் வந்து என்னைக்குமே நார்மல் as the name suggests it will act நார்மல், அதாவது பெர்பெண்டிகுலராக தான் ஆக்ட் ஆகும். சர்ஃபேஸுக்கு யாருக்கு? சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலரா. அப்போ இதுதான் சர்ஃபேஸ்னா சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலரா நார்மல் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்? மேல் நோக்கி ஆக்ட் ஆகும். எப்பவுமே பெர்பெண்டிகுலர் தான், பெர்பெண்டிகுலர் ஓகேவா. என்னது? நார்மல் ஃபோர்ஸ் வந்து எப்பவுமே பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி இப்போ நான் சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்ட் நான் இப்படி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பால் மேலே சாய்ச்சி வச்சிருக்கேன் அப்படின்னா வெயிட் என்னவோ கீழே தான் ஆக்ட் ஆகும். ஆனால் நார்மல் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்? நார்மல் ஃபோர்ஸ் சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலராக தான் என்றைக்குமே ஆக்ட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஓகே, இப்போ நார்மல் ஃபோர்ஸ் முடிஞ்சது. இனி அடுத்து நம்ம படிக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபோர்ஸு, அந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்னதுன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இங்கே தான் வந்து கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. லாஸ் ஆஃப் மோஷனில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் உள்ளே வரும்போது தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது சரியா. ஆனால் அது எல்லாமே ரொம்ப ஈஸி. உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா சீக்கிரமாக நீங்கள் டக்குன்னு சால்வ் பண்ணிகிட்டே வரலாம். நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த கான்செப்ட் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நம்ம அப்ஜெக்டிவ் வீடியோ பண்ணுவோமா? அப்ஜெக்டிவ் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் மோஷனில் வர எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கன்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸிடா. பேசிக்கான விஷயங்கள் மட்டும் தெரிஞ்ச போதும், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க அந்த சாப்டர் சரியா. ஓகே, இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பாருங்க. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா இது வந்து ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸ்டா? அப்போசிங் ஃபோர்ஸ். யார் அப்போஸ் பண்ணுவா அப்படின்னா ரிலேட்டிவ் மோஷனை அப்போஸ் பண்ணும். மோஷனை அப்போஸ் பண்ணாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிலேட்டிவ் மோஷன் அப்போஸ் பண்ணும். என்ன வளர்றீங்க மேம்? மோஷன் அப்போஸ் பண்ணும், ரிலேட்டிவ் மோஷன் என்ன உங்களுக்கு புரியல அப்படிங்கிறீங்களா? இங்கே பாருங்க, மோஷன் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எதை வச்சும் நீ கம்பேர் பண்ணாமல் அந்த ஆப்ஜெக்டை மட்டும் நீ தனியாக எடுத்து சொன்ன அப்படின்னா அது மோஷன். ரிலேட்டிவ் மோஷன்னா வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் மூவிங் பாடி, வேறு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் கூட வச்சு நீ கம்பேர் பண்ணேன்னா அது ரிலேட்டிவ் மோஷன் ஓகேவா. அப்போ நம்ம ஃப்ரிக்ஷனல் எப்பவுமே எப்படி சொல்லுவோம்? வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் தான் சொல்லுவோம். அதனால தான் அது ரிலேட்டிவ் மோஷன் அப்போஸ் பண்ணுது அப்படின்னு நான் சொன்னேன் சரியா. இப்போ பாருங்க, இப்போ சப்போஸ் ஹாரிசான்டல் சர்ஃபேஸில் நான் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் வந்து ஒரு அப்ளைடு ஃபோர்ஸ் இங்கே இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னாலும் மூவ் ஆகலை அப்படின்னாலும் பின்னாடி பேக்வேர்ட்ஸில் அப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வரும். அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் என்னது? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ் எப்படி பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து parallel to the surface தான் இருக்கும். parallel to the surface தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடக்கூடாது. parallel to the surface ஓகேவா. அப்போ நான் சப்போஸ் ஒரு வால் மேலே இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருந்தேன் அப்படின்னா mg கீழே இருக்கும். பார்த்துக்கோங்க, mg கீழே இருக்கும். நார்மல் ஃபோர்ஸ் மேலே perpendicular to the surface இருக்கும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்டா? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதோட மூவ்மெண்ட்டை என்றைக்கும் அப்போஸ் பண்ணும் ஓகேவா. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்?
அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் ஆர் சர்ஃபேஸ்க்கு பேரலாக தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ இது ரெண்டும் புரிஞ்சுதா? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இதோட முடியலை. நமக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸில் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸை பற்றி படிக்கிறதுக்கு இருக்குது. சரியா? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸில் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒன்று ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனில் ஆக்சுவலி 2 இல்லை 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்குது. ரோலிங் ஃப்ரிக்ஷனும் இருக்குது. ரோலிங் ஃப்ரிக்ஷன் கொஞ்சம் கம்மி தான், பட் ஸ்டாட்டிக் அண்ட் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இப்போ பாருங்க, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட் வந்து நகர ஆரம்பிக்கல. ஒரு ஆப்ஜெக்ட் நான் வச்சிருக்கேன், இந்த ஆப்ஜெக்ட்ல நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். ஆனால் இந்த ஃபோர்ஸ் இந்த ஆப்ஜெக்டை நகர்த்துற அளவுக்கு போதுமானதா இல்லை. ஓகேவா? ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகலை. ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாட்டியும் இது ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ், நான் இங்கே அப்ளைட் ஃபோர்ஸ் கொடுத்துட்டு தானே இருக்கேன், அதனால ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் ஒன்று இது கொடுக்கும். அந்த அப்போசிங் ஃபோர்ஸுக்கு பேர் தான் என்னது? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணும்? இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண முடியாமல் வச்சுருக்கோம். ஓகேவா? மூவ் பண்ண முடியாமல் வச்சுருக்கோம், மூவ் பண்ண விடாமல் வச்சுருக்கோம். அதுதான் நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது வேற ஒரு வேல்யூ இது டேர்ம் இருக்கு. இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த ஆப்ஜெக்டை நகர்த்துறதுக்காக நான் வந்து ஒரு 100 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து கொடுக்கணும். சரியா? 100 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தாதான் இந்த ஆப்ஜெக்ட் நகரும்னு வச்சுக்கோங்க. இந்த 100 நியூட்டன், ஒரு நிமிஷம், 100 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தா தான் இந்த ஆப்ஜெக்ட் நகரும். இப்போ நான் இங்கே வந்து ஃபோர்ஸ் என்ன கொடுக்குறேன்? 50 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் எவ்வளோ இருக்கும்? 50 நியூட்டன் இருக்கும். சரியா? இப்போ நான் வந்து ஒரு 75 நியூட்டனாக அது இன்க்ரீஸ் பண்ணேன்னா என்னோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் 75 நியூட்டனாக இருக்கும். சரியா? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் தானே, அதனால 75 நியூட்டனாக இருக்கும். சப்போஸ் நான் இங்கே கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு 99.9 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இங்கேயும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட ஃபோர்ஸ் 99.9 நியூட்டன் இருக்கும். சரியா? இப்போ சப்போஸ் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குல்ல, இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆர் இந்த அப்ளைடு ஃபோர்ஸ் 100 நியூட்டனாக மாறிடுச்சுன்னா இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுமா? இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணால் அதுக்கப்புறம் இருக்கிறது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கிடையாது, சாரி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் கிடையாது. இங்கே பாருங்கள், மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண விடாமல் தடுக்கும். சரியா? இப்போ இந்த ஆப்ஜெக்டை நகர்த்தறதுக்கு நான் 100 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்கணும். 100 நியூட்டன் ஃபோர்ஸ் நான் எப்போ அப்ளை பண்ணுறேனோ அப்போ இந்த ஆப்ஜெக்ட் நகர ஆரம்பிச்சிரும்னு வச்சுக்கலாம். 99.9 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் இந்த ஆப்ஜெக்ட் நகராது தானே. அப்போ வரைக்கும் இருக்கிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ நம்மளோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான். அப்போது மேக்ஸிமம் வேல்யூ, அப்படி இல்லாட்டி மேக்ஸிமம் வேல்யூ ஆர் லிமிட்டிங் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், அதாவது இந்த லிமிட்டிங் வேல்யூ நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இட் வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் மூவிங். ஜஸ்ட் ஸ்டார்ட், அதாவது மூவ் ஆகும், அடுத்த செகண்டில் மூவ் ஆயிரும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட் இருக்குல்ல, ஜஸ்ட் ஸ்டார்ட்ஸ் மூவிங். அந்த டைமில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனை தான் நம்ம லிமிட்டிவ் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து லிமிட்டிங் வேல்யூ வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும். சரியா? இதுதான் மேக்ஸிமம், அந்த ஆப்ஜெக்டை வந்து இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நகர விடாமல் பண்ணுறதுக்கான மேக்ஸிமம் வேல்யூ இதுவாக தான் இருக்கும். சரியா? அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பார்த்துக்கோங்கடா. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்னைக்குமே இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நார்மல் ஃபோர்ஸ். ஓகேவா? நார்மல் ஃபோர்ஸ் மாறுறதை பொறுத்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் மாறும். அப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை நான் எடுத்துட்டேன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு பதிலாக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் மியூ அப்படிங்கிற ஒரு டேர்ம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். மியூ என்னன்னு போடுவேன். சின்ஸ் திஸ் இஸ் ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், நான் இங்கே என்ன பண்ணலாம்? மியூ எஸ் இன்டு என் அப்படின்னு போடலாம். மியூ எஸ் அப்படிங்கிறது என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? ஈஸி. இது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ரொம்ப ஈஸிடா. சரியா? இந்த ஃபார்ம்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸி. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நார்மல் ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதுக்கு எனக்கு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதா? சரி, இனி அடுத்தது கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு போவோம். கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் மூவ் பண்ணாமல் இருக்கும்போது இருக்கிற ஃப்ரிக்ஷன்னா, கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன? அது மூவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய ஃப்ரிக்ஷன். அவ்வளோதான், ஈஸி. அப்போது கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் மாதிரியே தான் ஃபார்முலா வந்து மியூ கே இன்டூ என் அப்படின்னு நம்ம எழுதுவோம். மியூ கே அப்படிங்கிறது என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, இப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ இருக்கு இல்லையா? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும்.
இருக்கும். அதனால we can say coefficient of static friction will be greater than coefficient of kinetic friction. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். क्वेश्चनல நமக்கு ரெண்டு கோஎஃபிஷியன்ட் வேல்யூ கொடுத்திருந்தாங்கன்னா சின்ன வேல்யூவை நீ கைனெட்டிக் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் பெரிய வேல்யூவை நீ ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட்டாவும் எடுத்துக்கணும். சரியா? கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்ன? ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி. சரியா? இது புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சரி, இனி அடுத்தது இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே பாருங்கடா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்ளைடு ஃபோர்ஸ். நான் ஒரு ஃபோர்ஸ் இங்கே அப்ளை பண்ணுறேன், எஃப். இது மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மூவ் ஆகிறது ஒரு வெலாசிட்டி, ஒரு ஆக்சிலரேஷனில் மூவ் ஆகுது. இந்த மூவ் ஆகும்போது இதுக்கு பேக்வேர்டு, அதாவது அப்போசிங் ஃபோர்ஸ் ஒன்று வரும் இல்லையா? அந்த அப்போசிங் ஃபோர்ஸுக்கு பேர் என்ன? கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். சரி, இப்போ என்ன ஆக்சிலரேஷன் இங்கேருந்து கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா, அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா, net force is equal to mass into net acceleration. correct? according to second law. அப்ப இங்க இந்த acceleration நான் எப்படி calculate பண்ணுவேன்? net acceleration is equal to net force divided by mass. இங்க net force என்னது? applied force minus opposing force. அப்ப இங்க applied force என்ன? F minus what is the opposing force? kinetic friction. kinetic friction is the opposing force divided by m. அப்ப இதுதான் என்னோட என்னது? acceleration. ஓகேவா? இது வந்து ஒரு சிம்பிள் டேர்ம். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் வரும் அப்புறமா. ஆனா அதையும் நம்ம சிம்பிளா மாத்திடுவோம். சரியா? இது வந்து இருக்கிறதுலே சிம்பிளான ஈக்குவேஷன். net acceleration is equal to என்ன? net force divided by mass. இது வரைக்கும் புரிஞ்சுதா? டவுட் இல்லைல்ல? ஃப்ரிக்ஷன் ரொம்ப ஈஸி. parallel to the surface ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாம இருந்துச்சுன்னா அது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அது கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். சரி, இனி அடுத்த டாபிக் நம்ம போலாம். அடுத்ததுதான் ஃப்ரிக்ஷனோடைய மூணாவது பார்ட், அதாவது ரோலிங் ஃப்ரிக்ஷன். என்னது? ரோலிங் ஃப்ரிக்ஷன். ரோலிங் ஃப்ரிக்ஷனை பத்தி நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இது ரொம்ப ஈஸி. as the name suggests, ஒரு ரிங்கோ இல்ல ஒரு ஸ்பியரோ ரோல் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? ஒரு சர்ஃபேஸ்ல ஒரு ரிங்கோ ஒரு ஸ்பியரோ ரோல் ஆச்சு அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஃப்ரிக்ஷன் ஒன்று வரும். அதுதான் நம்ம ரோலிங் ஃப்ரிக்ஷன், எஃப்ஆர், ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த ரோலிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனையும் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? ரோலிங் ஃப்ரிக்ஷன் தான் இருக்கிறதுலே கம்மி. அப்புறம் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன், அதுக்கப்புறம் தான் என்னது? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இதுவும் இம்பார்ட்டன்ட். இதையும் எழுதி வச்சுக்கோங்க. ரோலிங் ஃப்ரிக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இதோட வேல்யூ. சரியா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? சரி, ஓகே. இனி அடுத்தது இனி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கடா. இப்போ சப்போஸ் நமக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் சர்ஃபேஸ் இருக்குது. இந்த சர்ஃபேஸ் மேலே நான் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். இந்த ஆப்ஜெக்டோட மாஸ் எம் அப்படின்னா இதுக்கு கீழே வர ஃபோர்ஸ் என்னது? எம்ஜி. எப்போவுமே கீழே தான் இருக்கும். நார்மல் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்? பெர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் தான் ஆக்ட் ஆகும். நார்மல் ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகும். இப்போ நான் ஒரு அப்ளைடு ஃபோர்ஸ் எஃப் ஒன்று இந்த சைடு கொடுக்குறேன் அப்படின்னா, ரைட் சைடு கொடுக்குறேன்னா எனக்கு லெஃப்ட் சைடு என்ன இருக்கும்? அப்போசிங் ஃபோர்ஸ் என்ன இருக்கும்டா? ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகலன்னு வச்சுக்கலாம். மூவ் ஆகாட்டி எனக்கு என்ன ஃபோர்ஸ் வரும்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வரும். ஓகே, இப்போ இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கும் இந்த நார்மலுக்கும் இடையில இருக்கிற ரிசல்டன்ட் இருக்குல்ல, இப்போ இதுதான் இது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இது நார்மல். ஒன்று பேரலாக இருக்குது, இன்னொன்று பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோட ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்? ரிசல்டன்ட் கரெக்டாக எக்ஸாக்டாக இப்படி இருக்கும். கரெக்டாக? இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில இருக்கிற இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கும் நார்மலுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் தீட்டா இருக்குல்ல, இங்கே பாருடா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கும் நார்மலோட ரிசல்டன்ட் எடுத்துட்டோம். இந்த ரிசல்டன்ட்டுக்கும் நார்மலுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் தீட்டா இருக்குல்ல, இந்த ஆங்கிள் தீட்டாவை தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிள் ஆஃப் என்னது? ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அப்போ இந்த டேர்ம் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்கணும். சரியா? ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது என்ன? ஆங்கிள் பிட்வீன் த ரிசல்டன்ட் ஆஃப் நார்மல் ஃபோர்ஸ் அண்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அண்ட் நார்மல் ஃபோர்ஸ். ஓகேவா? நார்மல் ஃபோர்ஸ்க்கும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கும் இடையில இருக்கிற ரிசல்டன்ட்டுக்கும் நார்மல் ஃபோர்ஸுக்கும் இருக்கிற ஆங்கிள் தான் என்னது? ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? புரிஞ்சுதா? சரி, ஓகே. இனி அடுத்தது வேற ஒரு ஆங்கிள் படிக்கணும். இங்கே பாருங்க, சப்போஸ் நான் ஒரு சேம் ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன், ஹாரிசான்டலி நான் வச்சிருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகலை. சரியா? மூவ் ஆகலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த ஆப்ஜெக்டை ஒரு சின்ன இன்க்ளினேஷனில் மாற்றி இந்த இன்க்ளினேஷனோட ஆங்கிள் இப்படி வைக்கிறேன். இப்போவும் அது மூவ் ஆகலை. ஓகேவா? இந்த தீட்டாலையும் அது மூவ் ஆகலை. இப்போ நான் இந்த இன்க்ளினேஷனை கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போவும் அது மூவ் ஆகலை. ஆனால் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரேன். ஏதோ ஒரு ஆங்கிளில், நல்லா கவனிங்க, ஏதோ ஒரு ஆங்கிளில் இந்த ஆப்ஜெக்ட்
just starts to move. ஓகேவா, ஃபுல்லாக மூவ் ஆகி தொடங்கல, ஆனால் just starts to move or just starts to slide down அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அப்படி ஸ்லைட் டவுன் ஆகிறது எந்த ஆங்கிளோ அந்த ஆங்கிளை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இங்கே தீட்டா இஸ் ஈக்குவல் டு angle of repose அப்படின்னு சொல்லுவோம். angle of repose அப்படின்னா என்ன, ஆப்ஜெக்ட் just starts to slide, எந்த ஆங்கிளில் வச்சு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லைடு பண்ண தொடங்குதோ அதை தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா கவனிங்க, ரொம்ப ஈஸி கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா லாஸ் ஆஃப் மோஷன் மாதிரி ஈஸியான சாப்டர் வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, இங்கே பாருடா, இப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ரிசால்வ் பண்ணிடலாம். இதோட மாஸ் வந்து கீழே தானே இருக்கும், எப்பவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், மாஸ் கீழே தான் இருக்கும், mg கீழே தான் இருக்கும். ஓகேவா, இனி அடுத்தது நார்மல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், நார்மல் ஃபோர்ஸ் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும், நார்மல் ஃபோர்ஸ் பெர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ். இந்த ஆப்ஜெக்ட் இந்த சைடு மூவ் ஆகுது அப்படின்னா இதோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இங்கே இருக்கும். ஓகேவா, ஜஸ்ட் ஸ்டார்ட்ஸ் டு மூவ் தான், அதனால ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான். அடுத்தது இந்த மாஸ் இருக்குது பார்த்தியா, ஐ மீன் இந்த வெயிட்டை நான் ரெண்டு காம்பனண்ட்டாக ரிசால்வ் பண்ணிடுறேன். ஏன்னா எல்லாமே எனக்கு இப்படி தானே இருக்குது ஃபோர்ஸஸ் எல்லாம், அதனால ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த சைடும் இன்னொரு ஃபோர்ஸ் டியூ டு வெயிட் வந்து இப்படியும் இருக்கும். ஓகேவா, ஒன்று இந்த காம்பனண்ட், இன்னொன்று இந்த காம்பனண்ட். இங்கே பாரு, இந்த ஆங்கிள் தானே தீட்டா, இந்த ஆங்கிள் தீட்டாவாக இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் தீட்டாவாக தான் இருக்கும். சரியா, if this angle is theta then this angle will also be equal to theta. If this is theta, theta கூடவே இருக்கிறது யாரு, mg cos theta. அப்போ ஆப்போசிட்ல இருக்கிறது யாரு, mg sin theta. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், angle of repose கண்டுபிடிக்க போறோம். பாரு, mg sin theta, ஒரு நிமிஷம் கவனிங்க, mg sin theta is equal to, இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஃபோர்ஸ் யாரு, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அடுத்தது mg cos theta, த கீழே இருக்கிறவன், இவனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது யாரு, நார்மல் ஃபோர்ஸ். இப்போ நான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, mg கேன்சல் ஆயிருமா, sin theta by cos theta will become tan theta மாறிடும், is equal to static friction divided by normal force. static friction ஓட ஃபார்முலா என்ன, tan theta is equal to static friction ஓட formula mu s into n தானே, divided by n, n will get cancelled. அப்போ I'll have tan theta is equal to mu s அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெரிவேஷன். tan theta is equal to mu s எனக்கு கிடைக்கும். அதாவது angle of repose நம்ம கிட்ட கேட்டாங்க அப்படின்னா, அப்படி இல்லாட்டி angle of repose கொடுத்து coefficient of static friction கேட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, இதில் கவனிங்கடா, இந்த ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் ஃபார்முலாவில் மாஸுங்கிற விஷயமே வரல இல்லையா, என்ன வந்திருக்கு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் வந்திருக்கு. அப்போது ஜஸ்ட் ரிமெம்பர் தட் theta does not depend on mass. மாஸை டிபெண்ட் பண்ணாது, இந்த ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் does not depend on mass. எதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை மட்டும்தான் இது டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, புரிஞ்சுதா, இப்போ ஃப்ரிக்ஷனில் இருக்கிற எல்லாமே நான் சொல்லிட்டேன், ரொம்ப சிம்பிள் விஷயங்கள் தான் ஃப்ரிக்ஷனில் இருக்கிறது. நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராப்ளம் பண்ணி இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் படிக்கணும். இனி அடுத்த டாப்பிக்கும் முடிச்சுட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். காமன் ஃபோர்ஸஸ் இன் மெக்கானிக்ஸ் இதோட முடிஞ்சுது, அவ்வளோதான். இதுக்கு மேலே காமன் ஃபோர்ஸஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஈஸி தான். இனி அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் மோஷன் இருக்குது. சர்க்குலர் மோஷன் முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து லாஸ் ஆஃப் மோஷனில் எப்படி ப்ராப்ளம்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டு இந்த சாப்டர் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அப்ஜெக்டிவ் கொஸ்டின் வீடியோவில் நம்ம அடுத்த அப்ஜெக்டிவ் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, அப்போ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்னது, சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் மோஷன்னா என்னடா, ஏதோ ஒரு பாடி வந்து ஒரு சர்க்குலர் பாத்வேல இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும். கரெக்டாக, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு சர்க்குலர் பாத்வேல ஒரு வெலாசிட்டி வில மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இந்த சர்க்குலர் பாத்வேயோட ரேடியஸ் ஆர்னா இந்த பாடிக்கு ஒரு ஆக்சிலரேஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஆக்சிலரேஷன் வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு v ஸ்கொயர்ட் பை ஆர் அப்படின்னு கிடைக்கும். இது நம்ம வந்து போன அந்த மோஷன் இன் அ பிளேன் சாப்டர்லேயே இதை படிச்சிருக்கோம். இந்த ஆக்சிலரேஷனுக்கு பேர் என்ன, சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் சொல்லுவோம். இந்த ஆக்சிலரேஷனோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், டுவர்ட்ஸ் த இன்சைட் ஆஃப் த சர்க்கிள், அதாவது உள்ள டுவர்ட்ஸ் த சென்டர் அப்படின்னு சொல்லலாம், டுவர்ட்ஸ் த சென்டர் இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டாக, ஓகே. இப்போ இங்கேருந்து நம்ம எப்படி ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுவோம், அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் செகண்ட் லா F is equal to ma நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கேருந்து ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன் ஃபார்முலா என்ன, v ஸ்கொயர் டிவைடட் பை ஆர். அப்போ சர்க்குலர் மோஷனில் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னடா, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர்ட் பை ஆர். இந்த ஃபோர்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இது வரைக்கும் புரிஞ்சுதா, ஈஸி தான் இது. சரி,
இனி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து ஆக்சிலரேஷன் டுவர்ட்ஸ் த சென்டர் அப்படிங்கிறதுனால சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும் எப்பவுமே எப்படி ஆக்ட் ஆகும், டுவர்ட்ஸ் த சென்டராக தான் ஆக்ட் ஆகும். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட கொஞ்சம் காமன் எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கயிறில் கல்லை கட்டி நம்ம தலைக்கு மேலே இப்படி சுற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுற்றும் போது அது ஒரு சர்க்குலர் மோஷனில் தானே நம்ம சுற்றுவோம். அப்போது அந்த ஸ்ட்ரிங்கோட டென்ஷன் இருக்குல்ல, இப்போ நீங்கள் ஒரு கல்லை இப்படி மேலே இப்படி கயிறு கட்டி இப்படி சுற்றுறீங்க அப்படின்னா, இது இப்படி இங்கே ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த ஸ்ட்ரிங்கை தான் நீங்கள் இப்படி சுற்றுறீங்கன்னா, இந்த ஸ்ட்ரிங்கோடைய டென்ஷன் இருக்குது பார்த்தியா, இந்த ஸ்ட்ரிங்கோடைய டென்ஷன் தான் இந்த சர்க்குலர் மோஷனுக்கான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா? என்ன டென்ஷன் இன் த string provides the tension in the string provides the centripetal acceleration அப்படி இல்லாட்டி centripetal force அதுதான் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இனி செகண்ட் எக்ஸாம்பிள், ஒரு பிளானெட்டுக்கும் சன்னுக்கும் இடையில இருக்கிறது, பிளானட் அண்ட் சன், பிட்வீன் பிளானட் அண்ட் சன், இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில இருக்கிற அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அதாவது இந்த சன்னை சுற்றி பிளானட் இப்படி ரிவால்வ் பண்ணல சர்க்குலர் ஆர்பிட்டில், இந்த ரெவல்யூஷனில் நமக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அதை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது கொடுக்கறது யாரு, அது இங்கே வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுது. இட் இஸ் ப்ரொவைடட் பை யாரு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, இனி அடுத்தது மூணாவது எக்ஸாம்பிள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கார் ஓட்டிட்டு போகும்போது அந்த சர்க்குலர் டர்ன் எடுப்போம்ல, இப்போ நம்ம ஹில்ஸ்ல எல்லாம் போகும்போது ஒரு சர்க்குலர் டர்ன் எடுப்போம், இல்லாட்டி இந்த ரேஸ் ஓட்டுற கார்ல பார்த்தீங்களா, அவங்களுக்கு இருக்கிற ட்ராக்கே வந்து ஒரு சர்க்குலர் ட்ராக்காக தான் இருக்கும். அந்த மாதிரி சர்க்குலர் ட்ராக்ல இருக்கும்போது கார் வந்து சர்க்குலர் டர்ன்ஸ் எடுக்கும்போது அங்கே வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது யாரு, இட் இஸ் ப்ரொவைடட் பை ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இட் இஸ் ப்ரொவைடட் பை யாரு, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் நம்ம வந்து கயிறில் கட்டி சுற்றும் போது அதில் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற டென்ஷன். ரெண்டாவது, பிளானட்டுக்கும் சன்னுக்கும் இடையில இருக்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் நம்ம வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணோம். மூணாவது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் என்னடா, ஒரு காரோட எக்ஸாம்பிள். கார் வந்து ஒரு சர்க்குலர் டர்ன் எடுக்கும்போது அங்கே ப்ரொவைட் பண்ணுற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் யார் ப்ரொவைட் பண்ணுவா, அங்கே ப்ரொவைட் பண்ணுற சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணும். இது வரைக்கும் கிளியரா? இது கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இப்போ நம்ம காரோட கேஸ் டிஸ்கஸ் பண்ணப்போ தான் காரோட கேஸ் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஓகேவா? காரோட கேஸில் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ கார் வந்து ஒரு ஹொரிசான்டல் லெவல் ரோடில் நம்ம ஓட்டுறோன்னு வைங்க, ஆன் அ லெவல் ரோடு. லெவல் ரோடுனா என்ன, லெவல் ரோடுனா எங்கேயுமே இந்த ஏத்தம் இறக்கம் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம சாதாரண பிளெயினில், இப்போ நம்ம வீட்டில எல்லாம் இப்படி ஓட்டுறோம்ல, சிட்டிஸ்லலாம் நம்ம ஓட்டுறோம்ல, அதெல்லாம் லெவல் ரோடு. ஓகேவா? அந்த மாதிரி லெவல் ரோட்டில் இருக்கும்போது இருக்கிற சில கண்டிஷன்ஸ் நம்ம படிக்கணும். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் அப்படியே கூட நீட்டில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால ரொம்ப ஈஸி, படித்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, ஆன் லெவல் ரோட். லெவல் ரோடில் இங்கே பாரு, நான் ஒரு இது வரைகிறேன், நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். இதுதான் லெவல் ரோட். இங்கே வந்து நம்ம கார் ஓட்டிகிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க. எனக்கு டயக்ராம் எல்லாம் ரொம்ப கேவலமாக வரும், அதனால நான் ஒரு டப்பாவோட நிறுத்திக்கிட்டேன். சரியா? ஓகே, இதுதான் ஒரு காருன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த காரோடைய வெயிட் வந்து எப்பவுமே எப்படி இருக்கும், வெயிட் வந்து டவுன்வர்ட்ஸ். கரெக்டாக? எம்ஜி டவுன்வர்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி நார்மல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு படித்தோம், பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு படித்தோமா? அப்போ நார்மல் ஃபோர்ஸ் வந்து மேலே பெர்பெண்டிகுலராக இருக்கும், நார்மல் ஃபோர்ஸ் மேலே இருக்கும். அப்புறம் இன்னொரு ஃபோர்ஸ் இருக்குல்ல, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எங்கே இருக்குன்னு படித்தோம், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எப்பவுமே டுவர்ட்ஸ் த சென்டர். அப்போ வந்து இந்த கார் வந்து இப்படி லெவல் ரோடில் இப்படி ஒரு சர்க்குலர் டர்ன் எடுக்குது அப்படின்னா டுவர்ட்ஸ் த சென்டர் அப்படின்னா இந்த சைடு தானே இருக்கும். இந்த சைடு, ஒரு நிமிஷம், இதோ இப்படி இருக்கும். கரெக்டா? இதுதான் வந்து என்னது, நம்மளோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இப்படி இருக்கும். சரி, ஓகே. இனி அடுத்தது, இப்போ நம்ம இங்கேருந்து கொஞ்சம் ஈக்குவேஷன்ஸ் நம்ம எழுத போகிறோம். இங்கே பாருங்கடா, நார்மல் ஃபோர்ஸும் எம்ஜியும் ஒரே ஆக்சிஸில் தானே இருக்குது. அப்போ ஐ கேன் ரைட் நார்மல் ஃபோர்ஸ் is equal to mgன்னு எழுதலாமா? நார்மல் ஃபோர்ஸ் மேலே இருக்குது, mg கீழே இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் இந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குது, ஈக்குலிபிரியமில் இருக்குது. ஸோ ஐ கேன் ரைட் நார்மல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு mg அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, ஓகே. இனி அடுத்தது நம்ம ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை பற்றி எழுதும்போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸில்
let's consider static friction. சரியா? frictional force வந்து யார் provide பண்றா? centripetal acceleration is provided by frictional force அப்படின்னு நம்ம படிச்சோம். சரியா? centripetal force உடைய ஃபார்முலா என்ன? mv squared divided by r. அப்ப mv squared by r centripetal force யார் provide பண்றா? நம்மளோட frictional force provide பண்ணுது. ஓகே, இது வரைக்கும் நமக்கு ஓகே. சரி, இனி அடுத்தது பாருங்க. இந்த frictional force, அதாவது இப்போ இந்த கார் வந்து டேர்ன் பண்ணும்போது ஹை ஸ்பீடில் டேர்ன் பண்ண முடியாதுடா. ஒரு மேக்ஸிமம் வேல்யூ, ஒரு அந்த கார் வந்து டேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு மேக்ஸிமம் வேல்யூ இருக்கணும். அதை விட அந்த மேக்ஸிமம் வேல்யூவை விட அதிகமான ஸ்பீடில் அது டேர்ன் பண்ணிச்சு அப்படின்னா ஸ்கிட் ஆயிரும். ஓகேவா? ஸ்கிட் ஆயிரும். இந்த கார் ரேஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, இந்த பின்னாடி டயர் மட்டும், நம்ம தலையோட அஜித்தோட மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அந்த பின்னாடி டயர் மட்டும் அப்படியே ஸ்கிட் ஆகி அவர் ஓட்டுவார்ல, அந்த மாதிரி ஆயிரும். ஓகேவா? அப்படி ஆகாமல் சேஃபாக டேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த வெலாசிட்டியில் வந்து இந்த காரை வந்து ஓட்டணும் அப்படிங்கிறத கொஸ்டினாக இருக்கும். சரியா? அந்த வெலாசிட்டி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி ஓட்டணும் அப்படின்னா, இங்கே பாருங்க, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணதில்ல, இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இட் ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை விட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்பவுமே கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கணும். அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் கிவன் பை மியூஎஸ் இன்டூ என். நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தானே கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ மியூஎஸ் இன்டூ என் மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்னது? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் mb ஸ்கொயர் டிவைடட் பை r. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? சரி, இப்போ பாருங்க, நம்ம வந்து இங்கே என்ன எடுத்திருக்கோம்? ஓகே, நமக்கு இப்போ வந்து வெலாசிட்டி தேவையா? சரி, வெலாசிட்டி இங்கே வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த சைடு கொண்டு போய்க்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி இங்கே வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போனால் மியூஎஸ் என் ஆர் டிவைடட் பை எம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வி ஸ்கொயர்ட். இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் ரொம்ப முக்கியம். எந்த காரணம் கொண்டு இங்கே நீங்கள் ஈக்குவல் டுன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணவே கூடாது. சரியா? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தான் இருக்கணும். வி ஸ்கொயர்ட், அதாவது நம்ம இப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டி தான் கால்குலேட் பண்ணுறோம், அதனால நான் வி மேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரி, இப்போ இங்கேருந்து பாருங்க, இந்த நார்மல் இருக்குல்ல, இந்த நார்மல் ஃபோர்ஸை நம்ம வந்து எம்ஜி அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிட்டோம்ல. ஸோ நான் அதை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறேன். மியூஎஸ் எம்ஜிஆர் டிவைடட் பை எம்ஜி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு v max squared அப்படின்னு வரும். இங்க மாஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? mu s g r is greater than or equal to v max squared. So we can say v max should be lesser than or equal to root of mu s g r அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன் இட் மஸ்ட் கோ இன்டு யுவர் நோட்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா? லெவல் ரோடில் காரு ஸ்கிட் ஆகாமல் டேர்ன் ஆகணும்னா மேக்ஸிமம் நம்ம எடுக்கக்கூடிய வெலாசிட்டி என்னவா இருக்கும்? ரூட் ஆஃப் மியூஎஸ் ஜிஆர். இந்த வெலாசிட்டியில் போகணும். நீங்கள் ஆறுங்கிறது என்ன? அந்த சர்க்குலர் பாத்தோடைய ரேடியஸ். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்முலா. ஓகே, ரொம்ப ஈஸி இது. சரி, இனி அடுத்தது நம்ம என்ன, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ரோடு பார்த்துட்டோமா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேங்கிங் ஆஃப் ரோடில், பேங்க்டு ரோடில் நம்ம பார்க்க போகிறோம். பேங்க்டு ரோட்னா என்ன தெரியுமா? இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சில வளைவு வரும்போது ரோட்டோடைய ஒரு பக்கம் மட்டும் இப்படி தூக்கி நிற்கும், ரோட்டோடது. ஓகேவா? அதை தான் நம்ம பேங்க் ரோடுன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க, இந்த கார் ரேஸோட ட்ராக்கெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஒரு சைடு மட்டும் இப்படி தூக்கி நிற்கும், இன்னொரு சைடு இங்கே பாருங்க, இது இப்படி நிற்கிது பார்த்தீங்களா? இப்படி தூக்கி நிற்கிதா? இதுதான் நம்ம வந்து பேங்க்டு ரோடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேங்கிங் ஆஃப் த ரோடு வந்து பேங்க்டாக இருக்கும்போது நம்ம வந்து வெலாசிட்டி அந்த ரூட் மியூஎஸ் ஜிஆர்னு படித்தோம் இல்லையா, அந்த வெலாசிட்டி யூஸ் பண்ண முடியாது. வெலாசிட்டி வேற வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணாதான் இந்த கார் ஸ்கிட் ஆகாமல் இருக்கும். இல்லாட்டி அந்த ஸ்கார் அப்படியே டோப்பில் ஆகி உள்ள விழுந்துரும். ஓகேவா? ஸோ அந்த வெலாசிட்டி என்ன அப்படின்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்க, பேங்கிங் ஆஃப் ரோட்டில் நம்ம பண்ணக்கூடிய ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கலாம். பேங்க்டு ரோடில் இங்கே ஒரு கார் இருக்குது. இந்த காரு பேங்க்டு ரோடில் இப்படி ட்ராவல் ஆகுது. இதோட மாஸ் நால ஒரு வெயிட் கீழே வரும், தட் இஸ் கிவன் பை எம்ஜி. ஓகேவா? அதே மாதிரி இதோட நார்மல் ஃபோர்ஸ் எங்கே இருக்கும்? நார்மல் ஃபோர்ஸ் பெர்பெண்டிகுலராக இருக்கும். நார்மல் ஃபோர்ஸ் என், அதுவும் வரைஞ்சாச்சு. சரி, இப்போ இந்த நார்மல் ஃபோர்ஸை மாஸுக்கு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரிசால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே பாரு, நான் வேறு கலரில் ரிசால்வ் பண்ணுறேன், அப்போ யூ கேன் டிஃப்ரென்ஷியேட். ரிசால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே ஒரு காம்பனண்ட்டும் அதே மாதிரி
இங்க ஒரு காம்பனண்ட்டும் வரும் கரெக்டா இந்த காம்பனண்ட்டை இங்க பாரு இப்போ சப்போஸ் இந்த பேங்க் ரோடோடைய ஆங்கிள் தீட்டா இதுதான் ஆங்கிள் தீட்டா அப்படின்னா இந்த ரிசால்வ்டு காம்பனண்ட்டுக்கு இதுதான் ஆங்கிள் தீட்டாவா இருக்கும் சரியா இந்த ஆங்கிள் தீட்டால யூ கேன் ரைட் என்னது n cos தீட்டா அப்படின்னு வந்துரும் இந்த சைடு n sin தீட்டா அப்படின்னு வந்துரும் இது ஓகேவா ரிசால்வ் பண்ணது வரைக்கும் சரி இனி அடுத்து வேற என்ன ஃபோர்ஸ் இருக்கு வேற இங்க இருந்து ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்னைக்குமே டுவர்ட்ஸ் த சென்டர் இதுதான் நம்மளோட சென்டர் இங்க தான் நம்ம சென்டர் இருக்கு சரியா அப்போ ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஒன்று டுவர்ட்ஸ் த சென்டர் ஆக்ட் ஆகும் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரிசால்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸையும் ரிசால்வ் பண்ணிக்கலாம் நமக்கு என்ன கிடைக்கும் தோ இந்த சைடு ஒரு காம்பனண்ட் வரும் mg கிட்டேயே ஒரு காம்பனண்ட் வரும் அதே மாதிரி இந்த n sin தீட்டா இருக்கு பாருங்க n sin தீட்டாவோட அந்த இதுலேயே இன்னொரு காம்பனண்ட்டும் வரும் n sin தீட்டாவோடதுலேயே இன்னொரு காம்பனண்ட் வரும் mg கிட்ட வர காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா இட் வில் பி f sin தீட்டாவாக இருக்கும் ஏன் sin தீட்டா அப்படின்னா இங்கே வந்து இதுதான் ஆங்கிள் தீட்டா சரி அப்போ இது f sin தீட்டாவாகவும் இது வந்து f cos தீட்டாவாகவும் இருக்கும் ஸ்மால் f ஓகே f cos தீட்டாவாகவும் இருக்கும் சரி இது வரைக்கும் உங்களுக்கு நான் இந்த ரிசால்வ் பண்ணுறதெல்லாம் எப்படி அப்படின்னு நான் சொல்லித்தரேன் சரியா ரிசால்வ் பண்ணியாச்சு ரெண்டு இது முடிஞ்சுது அடுத்தது என்ன இருக்குது அடுத்தது இந்த கார் வந்து ஆக்சிலரேஷன் வந்து இந்த சைடு இருக்கும் ஆக்சிலரேஷன் எப்படி இந்த காரோட ஆக்சிலரேஷன் வந்து டுவர்ட்ஸ் த சென்டர் தானே சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் டுவர்ட்ஸ் த சென்டர் அதனால ஆக்சிலரேஷன் இப்படி இருக்கும் and that acceleration is given by v squared by r ஏன்னா அது வந்து சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் அவ்வளவுதான் இப்போ நம்ம எல்லாத்தையும் ரிசால்வ் பண்ணிட்டோம் இப்போ இந்த ரிசால்வ் பண்ண காம்பனன்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா எந்த வெலாசிட்டியில இந்த கார் டிராவல் ஆச்சுன்னா உள்ள டோப்லாய் விழுகாம இல்ல ஸ்கிட் ஆகாம ஒழுங்கா ஒரு சர்க்குலர் டர்ன் எடுக்க முடியும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம் சரியா அது பார்த்துடலாமா ரொம்ப ஈஸி இது காம்ப்ளிகேட் எல்லாம் பண்ணிக்காதீங்க இதெல்லாம் ரொம்ப ஈஸி இந்த டெரிவேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை பட் இருந்தாலும் நான் சொல்லித்தரேன் கற்றுக்கோங்க ஈஸி தான் சரி இப்போ நம்ம எழுதின காம்பனன்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்துச்சு இனி ஒரு காம்பனன்ட் மட்டும் இங்கே மிஸ்ஸிங் அது என்னது ஆக்சிலரேஷன் இந்த சைடு இருக்கும் அது மட்டும் மிஸ்ஸிங் பாக்கி எல்லாமே இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமில் இன்க்ளூட் பண்ணிட்டேன் எல்லாமே இருக்கு சரி ஓகே இப்போ பாருங்க n cos theta f sin theta mg இதெல்லாம் ஒரே ஆக்சிஸ்ல வருதா அப்ப இதெல்லாம் நான் சேர்த்து எழுதிடுறேன் n cos theta மேல் நோக்கி இருக்கு ஈக்குவல் டு கீழ் நோக்கி இருக்கிறது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் f sin theta plus mg இது வந்து கிடைச்சிருச்சு சரி அடுத்தது n இந்த இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறதெல்லாம் எழுதிக்கலாம் n sin theta இருக்கு f cos theta இருக்கு ஆக்சிலரேஷன் இருக்கா n sin theta plus f cos theta equal to இந்த சைடு இருக்கிற ஃபோர்ஸ் என்ன சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் and that is given by mv squared divided by r ஓகேவா மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் வரும் mv squared divided by r ன்னு எழுதியாச்சு ஓகே இப்போ இங்க இருந்து நம்ம ஃபார் நோ ஸ்கிட்டிங் அப்படிங்கறத நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் நோ ஸ்கிட் வந்து ஆகக்கூடாது ஸ்கிட் ஆகக்கூடாது அப்படின்னா என்ன கண்டிஷன் என்ன நம்மளோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இட் ஆர் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸில் நம்மளோட சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து மஸ்ட் பி லெஸ் தேன் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து மியூஎஸ் இன்டூ என்னை விட சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும் கம்மியாக இருக்கணும் அப்போ தான் ஸ்கிட் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம படித்தோம் கரெக்டாக ஸோ இந்த கண்டிஷனை நம்ம இப்போ வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணி கொடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் இந்த ஈக்குவேஷனில் n cos theta equal to mg இங்க இருக்குதா இந்த mg தான் mg plus இந்த f sin theta இந்த f க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றேன் μs n சப்ஸ்டிட்யூட் பண்றேன் ஓகேவா μs into n ஏன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட இது அதுதானே μs into n தானே சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு μs n sin theta ஓகேவா இது என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அடுத்த ஈக்குவேஷன் பார்க்கலாம் n sin theta அடுத்த ஈக்குவேஷன் n sin theta plus f cos theta தானடா f cos theta க்கு பதிலா என்ன போடலாம் μs n cos theta equal to என்ன வரும் mv squared divided by r ன்னு வரும் இது என்னோட செகண்ட் ஈக்குவேஷன் அப்ப நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு சரியா இப்போ நான் என்ன பண்ண போறேன் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து இந்த நார்மல் ஃபோர்ஸ் மட்டும் நான் தனியா எடுத்துக்கிறேன் ஓகேவா அது எப்படி எடுக்க முடியும் இங்க பாருங்க n cos theta இங்கே நார்மல் இருக்கா அந்த சைடு கொண்டு போயிடு அப்போ μs n sin theta n cos theta minus μs n sin theta is equal to mg ன்னு வரும் இங்க இருந்து நீ என்ன காமனா எடுத்துட்டேனா cos theta minus μs sin theta equal to mg ன்னு வரும் கரெக்ட்டா அப்போ n is equal to you will get mg divided by
cos theta minus mu s sin theta. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த n வேல்யூ இருக்குல்ல, இந்த n வேல்யூவை நேரா கொண்டு போய் செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணி கொடுக்க போறேன். என்ன கிடைக்கும் எனக்கு செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணி கொடுத்தா? இங்க பாரு, n க்கு பதிலா I'll put mg sin theta divided by cos theta minus mu s sin theta plus mu s into mg sin theta cos theta divided by, இங்கே தான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இருக்கேன்டா, சரியா? cos theta minus mu s sin theta அப்படின்னு வரும். this is equal to mv square divided by r. இப்போ இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா, இந்த ஈக்குவேஷனை நீ சால்வ் பண்ணேன்னா, இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதெல்லாம் ஈஸி, அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணோன்னா, இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர் இப்போ நீங்கள் எழுதுகிறேன். ஆன்சர் வந்து இட் இஸ் நத்திங் பட் v max, நமக்கு v தானே வேணும். v max இங்கேருந்து v எடுத்துக்கலாம், நீ எங்கேருந்து இதோ இங்கேருந்து இதுதான் நமக்கு வேணும். இந்த v இங்கேருந்து எடுத்துக்கலாம். v max is equal to r g mu s plus tan theta divided by 1 minus mu s tan theta அப்படின்னு ஆன்சர் வரும். ஹோல் ரேஸ் டு 1/2. 1/2னா என்ன? இந்த ஹோல் இதை ரூட் எடுக்கிறோன்னு அர்த்தம். ஓகேவா? இதுதான் ஃபைனல் ஆன்சர். நீங்கள் ஃபைனல் ஆன்சர் மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். இந்த டெரிவேஷன் தெரியணும்னு அவசியம் இல்லை. நான் சும்மா சொன்னேன். நிறைய பேருக்கு இந்த டெரிவேஷன் தெரியாது, கன்ஃபியூஷன் வரும்ல, அவங்களுக்காக நான் சொன்னேன். அப்புறம் இந்த லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெப் நான் இதோடு நிறுத்தியிருக்கேன். இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னால போட்டு மண்டே உடச்சிக்க வேண்டாம். நமக்கு இங்கே வந்து ஃபைனல் ஆன்சர் தெரிஞ்சால் போதும். ஃபைனல் ஆன்சர் இங்கே இருக்குது. இது என்னதுடா? காரு பேங்க்டு ரோடில் ட்ராவல் பண்ணும்போது ஸ்கிட் ஆகாமல் டேர்ன் எடுக்கணும்னா, வித்தவுட் ஸ்கிட்டிங் டேர்ன் எடுக்கணும் அப்படின்னா இந்த வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணாதான் என்ன பண்ணும்? ஸ்கிட் பண்ணாமல் டேர்ன் எடுக்க முடியும். அப்போ இந்த ஈக்குவேஷனும் என்ன பண்ணணும்? நீங்கள் இந்த ஈக்குவேஷனையும் நீங்கள் உங்கள் நோட்ஸில் வந்து எழுதி வச்சுக்கணும். இதெல்லாம் டேரெக்டாக அப்படி நீட்டில் கேட்டிருக்காங்க, சரியா? நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். உண்மையிலேயே கேட்டிருக்காங்க. சரி, இனி அடுத்தது இதே ஈக்குவேஷன்லேருந்து நம்ம வேற ஒரு விஷயம் எடுக்க போகிறோம். என்னதுன்னா, இந்த மேக்ஸிமம் ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ணால் ஸ்கிட் ஆகாது, இதெல்லாம் ஓகேவா? ஆனால் நமக்கு டயர் இருக்கு இல்லையா, டயரோட வேர் அண்ட் டேர் அப்படின்னு கேட்பாங்க. வேர் அண்ட் டேர் அப்படின்பாங்க. வேர் அண்ட் டேர்னா டயர் தேஞ்சு போகாமல் இருக்கணும்னா, நீ டேர்ன் எடுக்கும்போது டயர் தேஞ்சு போகாமல் இருக்கணும்னா எந்த மேக்ஸிமம் வெலாசிட்டியில் டேர்ன் எடுத்தேன்னா டயர் தேஞ்சு போகாது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அந்த மேக்ஸிமம் வெலாசிட்டி இஸ் கிவன் பை எந்த வெலாசிட்டியில் டேர்ன் எடுக்கும்போது டயர் தேஞ்சு போகாது தெரியுமா? எங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் 0வாக இருக்கோ அந்த வெலாசிட்டியில் நீ டேர்ன் எடுத்தேன்னா டயர் தேயாது. அப்போ இந்த மியூஎஸ் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறத இங்கே சப்ஸ்டியூட் பண்ணினா இது 0 போயிடும். இங்கே 0 போட்டேன்னா இந்த ஹோல் டேர்முமே போயிடும். அப்போ யூ வில் கெட் மேக்ஸிமம் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு rg tan theta ஹோல் பவர் 1/2. இந்த வெலாசிட்டியில் நீ டேர்ன் எடுத்த அப்படின்னா உன்னோட டயர் என்ன ஆகாது? தேஞ்சு போகாது. இட் வில் நாட் வேர் அண்ட் டேர். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஈஸினா, இது ரொம்ப ஈஸி, சிம்பிள் இல்லையா? சரி, இது வரைக்கும் புரிஞ்சுது. இனி அடுத்த டாபிக் போட்டா, அடுத்த டாபிக் ஒன்றும் இல்லை நம்மக்கிட்ட. இப்போ நம்ம கார் படிச்சுட்டோம், ஆன் அ லெவல் ரோடு, ஆன் அ பேங்க் ரோடு படிச்சுட்டோம். இனி அடுத்தது நம்மக்கிட்ட கேட்கக்கூடியது என்ன தெரியுமா? பெண்டிங் ஆஃப் அ சைக்கிளிஸ்ட் பற்றி ஒரு கொஸ்டின் வரும். பெண்டிங் ஆஃப் அ சைக்கிளிஸ்ட், அதாவது இது என்னன்னா, ஒருத்தர் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாரு, சரியா? ஒரு டேர்ன் வரும்போது இந்த சைக்கிளிஸ்ட் என்ன பண்ணுவார்னா, அந்த சர்க்குலர் ட்ராக்குக்கு டுவர்ட்ஸ் த சென்டர் அவர் வந்து பெண்ட் பண்ணுவார். நம்ம எல்லாம் சைக்கிள் ஓட்டும்போது ஒரு டேர்ன் வந்துச்சுன்னா நம்மளே அறியாமல் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லைட்டாக ஒரு பெண்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பெண்ட் பண்ணுவார். ஓகேவா? இன் ஆர்டர் டு மெயின்டைன் அந்த ஈக்குலிபிரியம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வேண்டி. இப்போது இந்த சைக்கிளிஸ்ட் எந்த வெலாசிட்டியில், எந்த மேக்ஸிமம் வெலாசிட்டியில் அந்த டேர்ன் எடுத்தா இவர் வந்து ஸ்கிட் ஆகாமல் இல்லை கீழே விழாமல் டேர்ன் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் வெலாசிட்டி இஸ் given as maximum velocity is equal to root of rg tan theta. இது எல்லாமே NCERTல இருக்கு. இந்த bending of a cyclist வந்து NCERTல இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வச்சு அவங்க டிரைவ் பண்ணியிருக்கிற ஈக்குவேஷன், சரியாடா? அதனால இது படிக்கணும். அப்போ ஸ்லிப் ஆகாமல் எந்த வெலாசிட்டியில் டேர்ன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா Vmax is equal to root of rg tan theta, where r stands for
என்னது ரேடியஸ் ஆஃப் தி சர்க்குலர் பாத். அவ்வளோதான், ஈஸி, சப்பை, ரொம்ப சப்பை. சரியா? ஓகே, நெக்ஸ்ட். இனி நான் இது வரைக்கும் சொல்லாத ஒரு ஃபோர்ஸ், இப்போ நம்ம சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் பற்றி படித்தோம்ல, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் மாதிரியே வேற ஒரு ஃபோர்ஸ் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் இப்போ நான். இட் இஸ் கால்ட் அஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். என்னது? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நம்ம படித்த எல்லா மோஷனுமே வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு தானே படித்தோம். வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு. கிரவுண்டுக்கு ஆக்சிலரேஷன் இல்லை அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணி தான் இத்தனை ப்ராப்ளம்ஸும் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேவா? அப்போ இந்த கிரவுண்டுக்கு ஆக்சிலரேஷன் இல்லை அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணோம் அப்படின்னா, கிரவுண்டுனா ஏர்த்து. சரியா? அஸ்யூம் பண்ணி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஏர்த்தை வந்து நம்ம ஒரு கிரவுண்டை நம்ம வந்து இனர்ஷியல் ஃப்ரேமாக சூஸ் பண்ணிக்கிட்டோம். இனர்ஷியல் ஃப்ரேம்னா ஆக்சிலரேட் ஆகலை, மூவ் ஆகாமல் நிற்கிது அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் இனர்ஷியல் ஃப்ரேமாக நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம சொன்ன இந்த நியூட்டனோட லாஸ் எல்லாமே இந்த இனர்ஷியல் ஃப்ரேமுக்கு பொருந்தும். சரியா? இப்போ நான் வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த இப்போ நம்ம ஒரு ட்ரக் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு ட்ரக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு ட்ரக்கு போகுது. நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னோட ட்ராயிங்லாம் ரொம்ப கன்ற கோலமாக இருக்கும். தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் வந்து யாரும் கிண்டல் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ ஒரு ட்ரக் இருக்குது. இந்த ட்ரக்கு வந்து ஆக்சலரேஷன் முன்னாடி வந்து ஃபார்வர்ட் போயிட்டுருக்கு. சரியா? இப்போ இந்த ட்ரக்கில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே ஒரு இந்த ட்ரக்குக்கு முன்னாடி, ஓகேவா, டிரைவர் சீட்டில் ஒரு ஹேங் பண்ணி ஒரு பந்து மாதிரி ஒன்று தொங்க விட்டுருக்கேன்னு வச்சுருக்கலாம். சரியா? இந்த பந்து என்ன பண்ணும்? ட்ரக்கு ஆக்சிலரேட் ஆகும்போது இந்த பாலும் சேர்ந்து ஆக்சிலரேட் ஆகுமா? ஓகே, இப்போ இந்த பால் தான் என்னோட சிஸ்டம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த சிஸ்டம் ஆல்ரெடி ஆக்சிலரேட் ஆகிற ஒரு சிஸ்டமில் தான் ப்ரெசென்ட்டாக இருக்குது. கரெக்டாக? இந்த ட்ரக் ஆக்சிலரேட் ஆகிட்டுருக்கு. இந்த பால் வந்து ஆல்ரெடி ஆக்சிலரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ட்ரக்கு, அதாவது இன்னொரு சிஸ்டமில் தான் இந்த பால் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகே, அப்போது நம்ம இந்த ட்ரக்கு, இந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த சிஸ்டமை நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க ரெண்டு ஆக்சிலரேஷன் இருக்கு. நம்ம சிஸ்டம்க்கும் இருக்கு, சிஸ்டம்குள்ள இருக்கிற ஒரு சிஸ்டம்க்கும் ஆக்சிலரேஷன் இருக்கு. சரியா? இதை நம்ம என்ன சொல்லுவோம்? திஸ் இஸ் நாட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். அப்போ நம்ம இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். என்னடா நான் இனர்ஷியல் ஃப்ரேம்? ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. நிறைய பேருக்கு இது புரியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே பாருடா, இனர்ஷியல் ஃப்ரேம்னா கிரவுண்டு. ஆக்சிலரேஷன் ஒரு சிஸ்டம்க்கு இல்லாட்டி அது இனர்ஷியல் ஃப்ரேம். சரியா? நீ கால்குலேட் பண்ணக்கூடிய சிஸ்டமை ஆக்சிலரேஷன் இருக்கிற இன்னொரு சிஸ்டம் மேலே நீ வச்ச அப்படின்னா அது உன்னோட நான் இனர்ஷியல் ஃப்ரேமாக மாறிடும். அப்போ நான் இனர்ஷியல் ஃப்ரேமுக்கு என்னன்னா, இந்த நியூட்டனோட 3 லா நம்ம படிச்சோம்ல, அந்த 3 லா அப்ளிகபிளே கிடையாது. அப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை, இந்த நான் இனர்ஷியல் ஃப்ரேமை நீ இனர்ஷியல் ஃப்ரேமாக மாற்றணும். அது எப்படி மாற்றுறது? நம்ம ஆட் பண்ணுற எல்லா ஃபோர்ஸஸும் இருக்குல்ல, இப்போ நம்ம ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆட் பண்ணுறோம், நார்மல் ஃபோர்ஸ் சொல்கிறோம். இந்த ஃபோர்ஸஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து நீ வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் ஒன்று ஆட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். நம்ம அதைய சூடோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் என்ன சொல்லுவோம்? சூடோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, நீ ஃபோர்ஸ் ஆட் பண்ணும்போது F is equal to -ma0 அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து ஆட் பண்ணேன்னா உன்னோட ஈக்குவேஷன் கம்ப்ளீட் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. நான் இனர்ஷியல் ஃப்ரேம் எடுத்துட்டேன்னா இவன் இருக்கான் பார்த்தியா, -ma0, இவனையும் ஆட் பண்ணணும். இந்த A0 அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இந்த ட்ரக்கோடைய ஆக்சிலரேஷன். A0ங்கிறது இந்த ட்ரக், அதாவது நீ சிஸ்டம் வச்சிருக்கேல்ல, அந்த சிஸ்டம் வேறொரு சிஸ்டம்குள்ளே தானே இருக்குது, அந்த சிஸ்டமோடைய ஆக்சிலரேஷன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. சூடோ ஃபோர்ஸ்னால் ரொம்ப ஈஸி. அண்ட் இது இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து என்ன ஒபே பண்ணாது? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு இல்லை, நான் இனர்ஷியல் ஃப்ரேம் வந்து என்ன ஒபே பண்ணாது? நியூட்டனோட தேர்ட் லா. நியூட்டனோட எந்த லாவுமே ஒபே பண்ணாது. ஆனால் இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து மெயினாக நியூட்டனோட தேர்ட் லா வந்து ஒபே பண்ணாது. டஸ் நாட் ஒபே நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஓகேவா? நியூட்டன்ஸ் தேர்ட்ல என்ன சொல்றதா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுதா. இந்த ஃபோர்ஸுக்கு அந்த மாதிரி ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான், சூடோ ஃபோர்ஸ் மட்டும் நீ ஆட் பண்ணிட்டா போதும். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. சரி, ஓகே. இப்போ நம்ம கான்செப்ட் எல்லாம் சொல்லிட்டோம். எல்லா கான்செப்டுமே முடிஞ்சுது. இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட என்னென்ன சொல்லியிருந்தேன்.
எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. ஃபோர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், முடிச்சாச்சு. லாஸ் ஆஃப் இனர்ஷியா முடிச்சாச்சு. லா ஆஃப் மோஷன் நியூட்டன், கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், ஈக்குலிபிரியம் ஆஃப் பார்ட்டிகல், காமன் ஃபோர்ஸஸ் இன் மெக்கானிக்ஸ், சர்க்குலர் மோஷன், இது எல்லாத்தையுமே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நான் லாஸ்ட்டாக ஒரே ஒரு டாபிக் மட்டும் சொல்லித்தரேன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக. சரியா? அது என்னன்னா லாஸ் ஆஃப் மோஷனில் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது, எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லித்தரேன். இங்கே பாரு, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நமக்கு கொடுத்துருக்கிற அந்த கண்டிஷனில் நம்ம ஒரு சிஸ்டமை சூஸ் பண்ணணும். சூஸ் அ சிஸ்டம் ஃபஸ்ட்டு. சிஸ்டம்னா என்ன? இப்போ நம்ம சொல்கிறோம் ஒரு டேபிள் மேலே ஒரு புக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா நம்மளோட புக்கு தான் சிஸ்டம். ஓகேவா? ஒரு சைக்கிளிஸ்ட் வந்து ரோட்டில் போயிட்டுருக்காங்க அப்படின்னா அந்த சைக்கிளிஸ்ட் தான் நம்மளோட சிஸ்டம். அந்த மாதிரி நமக்கு தேவையான சிஸ்டமை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். சரியா? சூஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். ட்ரா அ ஃப்ரீ பாடி டயக்ராம். ஃப்ரீ பாடி டயக்ராம் தட் இன்க்ளூட்ஸ் all forces, that includes all the forces. அதாவது இப்போ இதுதான் என்னோட ஆப்ஜெக்ட் தான் ஒரு சிஸ்டம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டில் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கும், கீழே வந்து வெயிட் எம்ஜி இருக்கும், மேலே வந்து நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்கும், இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா சைடில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், இந்த சைடு ஆக்சலரேஷன், இந்த மாதிரி எல்லா ஃபோர்ஸஸையும் நீ வச்சு ஒரு டயக்ராம் வரைஞ்சேன்னா அதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். சரியா? அது வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் மூணாவது ஸ்டெப்பாக நீ என்ன பண்ணணும்னா, இது ரொம்ப 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 க்ரூஷியலான ஒரு ஸ்டெப், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படி நீ ஃபோர்ஸஸ் எல்லாம் சூஸ் பண்ணிட்ட. சில ஃபோர்ஸ் என்ன ஆகும், சில ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆங்கிள் மேக் பண்ணி இருக்குமா அந்த ஆப்ஜெக்டில் ஆங்கிள் மேக் பண்ணியிருந்துச்சுன்னா இந்த ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் ரிசால்வ் பண்ணியிருக்கேன். அதாவது அட் த எண்ட் ஆஃப் த டே உனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸ்லையும் மட்டும்தான் ஃபோர்ஸஸ் இருக்கணும். இந்த மாதிரி நடுவில் எல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ரிசால்வ் பண்ணிக்கோங்க காம்பனன்ட்ஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், எந்த சைடு ஆக்சலரேஷன் வருதோ, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துட்டேன்னா ஆக்சலரேஷன் இந்த சைடு வருது. ஓகேவா? இப்போ நீ சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து செவரில் இப்படி சாய்ச்சி வச்சிருக்காங்க, இதை விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஆக்சலரேஷன் வந்து கீழ் நோக்கி தானே வரும். எந்த சைடு ஆக்சலரேஷன் வருதோ அதை நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கணும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த சைடு ஆக்சலரேஷன் வருதோ அந்த ஆக்சிஸை நீ எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா equate sum of forces in x-axis and equate the sum of forces in x-axis to product of mass into acceleration. அதாவது இங்கே பாருடா, இங்கே இருக்கிற இப்போ நீ இப்போ இங்கே இந்த ஆப்ஜெக்டில் வந்து இந்த சைடு தானே ஆக்சலரேஷன் இருக்கு. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் நான் சூஸ் பண்ணிட்டேன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற அத்தனை ஃபோர்ஸையும் நீ என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணி மாஸ் இன்டு ஆக்சலரேஷனுக்கு ஈக்குவேட் பண்ணும். இங்கே இருக்கிறது இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மட்டும்தானே, அதனால ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்னு நான் ஈக்குவேட் பண்ணணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஈக்குவேட் த சம் ஆஃப் ஃபோர்ஸஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற எல்லா ஃபோர்ஸஸையும் சம் பண்ணி அது யாருக்கு ஈக்குவேட் பண்ணணும், ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் எம்ஏக்கு ஈக்குவேட் பண்ணணும். சரி, அடுத்த ஸ்டெப் என்ன, ஃபோர்த் ஸ்டெப். இனி ஒய் ஆக்சிஸில் இருக்கு இல்லையா, அதை ஈக்குவேட் ஒய் ஆக்சிஸ் ஈக்குவேஷன்ஸ் டு 0. y ஆக்சிஸில் இருக்கிறது சப்போஸ் y ஆக்சிஸில் ஆக்சலரேஷன் இல்லாட்டி, மேக்ஸிமம் y ஆக்சிஸில் ஆக்சலரேஷன் வராது. சரியா? y ஆக்சிஸில் ஆக்சலரேஷன் வராட்டி நீ y ஆக்சிஸில் இருக்கிற ஈக்குவேஷன் எல்லாத்தையும் எடுத்து 0ன்னு ஈக்குவேட் பண்ணிடணும். இப்போ இங்கே நார்மல் ஃபோர்ஸ் இருக்குது, இங்கே mg இருக்கா, அப்போ இவன் ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணி நீ ஈக்குவல் டு 0ன்னு போட்டுடணும். ஆனால் இந்த கேஸில் இங்கே பாரு, இந்த கேஸில் இந்த ஆப்ஜெக்ட் விழுகிறது கீழே தான். நம்ம என்ன பண்ணிட்டோம், கீழே இந்த ஆக்சிஸ் சூஸிங்கில் இவனை எக்ஸ்னும் இவனை ஒய்னும் எடுத்திருக்கோம். ஓகேவா? அப்போ இந்த சைடு இருக்கிற நார்மல் ஃபோர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஃபோர்ஸ் எல்லாம் நம்ம ஒய் ஆக்சிஸ்லையும், இங்கே இருக்கிற வெயிட் எம்ஜி, இங்கே இருக்கிற ஃபோர்ஸ் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்போ எக்ஸில் இருக்கிறத மாஸ் இன்டு ஆக்சலரேஷனுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கணும், ஒய்யில் இருக்கிறத என்ன பண்ணணும், 0 அப்படின்னு ஈக்குவேட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இவ்வளோதான். இதை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த 2 ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 2 ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரியா? இங்கே பாருங்க, இப்போ சப்போஸ் நல்லா கவனிடா, அது ரொம்ப முக்கியம், ரொம்ப க்ரூஷியல். இது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு லாஸ் ஆஃப் மோஷனோட எல்லா ப்ராப்ளம்ஸும் அப்படியே டப்புன்னு பண்ணிடலாம். சரியா? கவனி.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஹாரிசான்டல் சர்ஃபேஸ் இருக்குது, இதுக்கு மேலே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்டை ஒரு ஃபோர்ஸ் எஃப் வச்சு இப்படி இழுக்கிறாங்க வித் அன் ஆங்கிள். ஓகேவா, ஒரு ஆங்கிள் ஹாரிசான்டலுக்கு ஒரு ஆங்கிள் தீட்டால ஃபோர்ஸ் எஃப் வச்சு இப்படி இழுக்கிறாங்க. இழுக்கும்போது என்ன ஆகும், இந்த சைடு என்ன வரும், ஓகே இப்படி இழுக்கிறாங்க, அவ்வளோதான். நம்மக்கிட்ட என்ன ஏதாச்சும் ஒன்று கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க வச்சுக்கோ கொஷனில், இவ்வளோ தான் நமக்கு கொஷனில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதுதான் நம்மளோட சிஸ்டம்னு ஆகிப்போச்சு. இப்போ நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். இந்த பெரிய ஆப்ஜெக்டை நான் ஒரு பாயிண்ட்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இதுதான் என்னோட ஃபோர்ஸ் எஃப். இந்த ஃபோர்ஸ் எஃப் ஒரு ஆங்கிளில் தானே இருக்குது. அப்போ நான் அதை ரிசால்வ் பண்ணிக்கிட்டா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரிசால்வ் பண்ணுறேன், ரெண்டு காம்பனண்ட்டாக ரிசால்வ் பண்ணுறேன். இது தீட்டானா this will become f cos theta, this will become f sin theta மாறிடும். ஓகே, இதை ரிசால்வ் பண்ணிட்டேன். இனி அடுத்தது இந்த ஆப்ஜெக்டோடைய வெயிட் mg கீழே ஆக்ட் ஆகுமா, கீழே ஆக்ட் ஆகும். அதே மாதிரி இது வந்து இப்போ ரஃப் சர்ஃபேஸ் அப்படின்னா இந்த சைடு எந்த சைடு ஆக்சிலரேஷன் இருக்கோ இந்த சைடு தான் ஆக்சிலரேஷன் வரும். எந்த சைடு ஆக்சிலரேஷன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன வரும், எனக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வரும். அதே மாதிரி இந்த சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக வேற ஒரு ஃபோர்ஸ் எனக்கு வரும். அந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்ன, நார்மல் ஃபோர்ஸ் ஒன்று வரும். அவ்வளோதான். எல்லா ஃபோர்ஸஸையும் நான் எழுதிட்டேனா. சரி, இப்போ நான் என்ன பண்ணணும், ஆக்சிலரேஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு பார்க்கணும். ஆக்சிலரேஷன் இந்த டைரக்ஷன். அப்போ இதை நான் எக்ஸ் ஆக்சிஸ்னும் மேலேயும் கீழேயும் இருக்கிறத நான் ஒய் ஆக்சிஸ்னும் எடுத்துக்கணும். சரி, இப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் எழுதட்டா. எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் எழுதுறேன் பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸில் யாரெல்லாம் இருக்கா, எஃப் காஸ் தீட்டா இருக்கான். எஃப் காஸ் தீட்டா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கான், ஸோ பிரச்சனை இல்லை. ஃப்ரிக்ஷன் இருக்கான், ஃப்ரிக்ஷன் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கான், அதனால நான் மைனஸ் எஃப்னு போட்டுக்கணும். ஓகேவா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ்ல இருக்கானா நெகட்டிவ்ல இருக்கானான்னு பார்க்கணும். அடுத்தது முடியல, இந்த எக்ஸ் ஆக்சிஸோட இன்னும் முடியல. இப்போ எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் எழுதுறேன் பாருங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணுமா, ஈக்குவல் த சம் ஆஃப் ஃபோர்ஸஸ் தானே. அப்போ எஃப் காஸ் தீட்டா மைனஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறத யாருக்கு ஈக்குவேட் பண்ணணும், டு த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். அவ்வளோதான். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இனி செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க, பை ஆக்சிஸோட ஈக்குவேஷன்ஸ் எடுக்கிறேன். பை ஆக்சிஸில் என்னென்ன ஈக்குவேஷன் இருக்குடா, பை ஆக்சிஸில் எஃப் சைன் தீட்டா இருக்கு, அது பாசிட்டிவ் வை தான், பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். அடுத்தது நார்மல் ஃபோர்ஸ் இருக்கு, அவனும் பாசிட்டிவ் வை தான், அதனால அவனையும் நான் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் எம்ஜி இருக்கு, எம்ஜி நெகட்டிவ்ல இருக்கு, நெகட்டிவ் வை ஆக்சிஸில் இருக்கிறதுனால நான் மைனஸ் எம்ஜின்னு எடுத்துக்கிறேன். ஒய் ஆக்சிஸில் இருக்கிறது என்ன பண்ணணும், ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். சப்ஸ்டிடியூட் பண்ணிடு, அவ்வளோதான். எஃப் சைன் தீட்டா plus normal minus mg equal to 0. இது வந்து என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். அவ்வளோதான். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி உனக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நீ கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் உனக்கு கொஸ்டினில் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, மாஸ், ஆக்சிலரேஷன் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஃப்ரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கேட்குறாங்கன்னா நீ இங்கேருந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம் இல்லையா. உங்களுக்கு இது வரைஞ்சி இந்த ஈக்குவேஷன்ஸுக்கு வரதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி. என்ன பண்ணணும், ஆக்சிலரேஷன் இருக்கிற டைரக்ஷனை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், மற்ற டைரக்ஷனை ஒய்ன்னு எடுத்துக்கணும். எக்ஸ் ஆக்சிஸில் என்ன பண்ணணும், சம் எல்லாம் ஆட் பண்ணி எம்ஏக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒய் ஆக்சிஸில் இருக்கிற சம் எல்லாம் ஃபோர்ஸஸோட சம் எல்லாத்தையும் எடுத்து 0க்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. லாஸ் ஆஃப் மோஷன் ரொம்ப ஈஸி. வாங்க சீக்கிரமாக நம்ம கொஸ்டின்ஸ் பண்ணிடலாம், கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பண்ணிடலாம் சீக்கிரமாக. Plank with a box on it at one end is gradually raised about the other end. As the angle of inclination with the horizontal reaches 30 degree, the box starts to slip. Starts to slip na அந்த ஆங்கிளுக்கு பேர் என்னடா, angle of repose அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி. ஓகே, இப்போ angle of repose ஓட ஃபார்முலா என்ன, tan theta is equal to mu s ன்னு நமக்கு தெரியும். And slides 4 meter down the plank in 4 seconds. The coefficient of static and kinetic friction respectively. Easy. Static friction is equal to tan theta தானே. அப்போ theta angle என்ன, tan 30 அப்படின்னு போட்டுக்கலாம், which is equal to 1/√3. 1/√3 ஓட வேல்யூ 0.577 அப்படின்னு வரும். இது அப்ராக்சிமேட்லி ரவுண்ட் ஆஃப் பண்ணினா 0.6 வரும். அதுதான் mu s. அக்கார்டிங் டு கான்செப்ட் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் நமக்கு இந்த வேல்யூலாம் ஆக்சுவலாக தேவையில்லை, டேரெக்டாக நம்ம பண்ணிடலாம். கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட வேல்யூ கம்மியாக இருக்கும். அப்போ 0.6 விட கம்மியாக இருக்கிற ஒரு வேல்யூ தான் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு இருக்கணும். இங்கே பாரு, ஆப்ஷனில் இங்கே வந்து கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் 0.6 கொடுத்துருக்காங்க, இங்கேயும் 0.6 கொடுத்துருக்காங்க, இங்கே 0.5 இந்த ஆப்ஷன் கிடையாது, இங்கே 0.5 இதுவும் கிடையாது. இனி கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கணும் இல்லையா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட, இங்கே ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது, அதனால இது கிடையாது. அப்போ கம்மியாக இருக்கிற ஒரே வேல்யூ ஆப்ஷன் பி தான், நீங்க டைரக்டா கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேவா, இவங்க இந்த ரெண்டு வேல்யூ எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா
நம்ம இதை வந்து மெக்கானிக்ஸ் ஈக்குவேஷனில் யூஸ் பண்ணணும். S is equal to ut plus half at squared அப்படிங்கிற ஈக்குவேஷனில் யூஸ் பண்ணிட்டு இங்கே பாரு S கொடுத்துருக்காங்க. இனிஷியல் வேல்யூ வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு வந்துடும். ஆக்சலரேஷன் இங்கே இந்த டைம் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா ஆக்சலரேஷன் நீ கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இதை யூஸ் பண்ணி உனக்கு ஆக்சலரேஷன் கிடைச்சிரும். இந்த ஆப்ஜெக்டை நீ வந்து ரிசால்வ் பண்ணி அதுக்கப்புறம் கைனடிக் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப பெரிய ப்ராசஸ். அதனால அதுக்கு தான் நான் சொல்கிறேன், கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணிடலாம். ஓகே தானே? இது முடிஞ்சுதா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது டைரக்ட் கொஸ்டின் தான். பாருங்க, a car is negotiating a curved road of radius r. The road is banked at an angle theta. The coefficient of the friction between the tires in the car of the road is mu s. The maximum safe velocity on this road ன்னு கேட்குறாங்க. maximum safe velocity ஓட ஃபார்முலா என்ன? root of rg into mu s plus tan theta divided by 1 minus mu s tan theta வரும். கரெக்டா? அப்போ ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் ஏ. இப்போ இந்த நீட் 2016 கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன்ல நீட்ல கேட்டிருக்காங்கன்னு. இப்போ உங்களுக்கு இந்த ஃபுல் ஃபார்ம்ல ஞாபகம் இல்லாட்டி கூட இங்க வந்து ஆர்ஜி தான் வரும்னு ஞாபகப்படுத்திட்டீங்கனாலே இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட்னு உங்களுக்கு டிக் பண்ணிட முடியும். ஆனா எல்லா வாட்டியும் இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த ஃபார்ம்ல தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கடா. Two stones of masses m and 2m are whirled in horizontal circles. The heavier one in a radius of r by 2 and a lighter one radius of r. இங்க பாரு, மாஸ் m1 இருக்கு, மாஸ் m2 வந்து 2m அப்படின்னு கொடுத்துருக்காங்க. m1 is equal to m ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி m2 is equal to 2m ன்னு கொடுத்துருக்காங்க. heavier one in the radius of r by 2. அப்ப r2 is equal to இது sorry r2 is equal to இதுதானே ஹெவியர். அப்போ R2 இங்க வரும். R2 is equal to R by 2 ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து லைட்டர். R1 is equal to R ன்னு தான் கொடுத்துருக்காங்க. Tangential speed of the lighter stone is n times that of the value of the heavier stone. அதாவது இதோட velocity V1 ஓட velocity is equal to n times V2 ஓட velocity அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? When they experience the same centripetal force, the value of n கேட்குறாங்க. சேம் centripetal force என்ன தெரியுமா? m1 v1 squared divided by r1 mv squared by r தான centripetal force is equal to m2 v2 squared divided by r2. அவ்வளவுதான், ஈஸி. இப்போ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ண m1 வந்து m, v1 என்னது? v1 வந்து n v2. அப்ப n squared v2 squared divided by r1 என்னது? r தான், is equal to what is m2? m2 is 2m. v2 நமக்கு தரல, அதனால நான் v2 ஸ்கொயர்ட்னே எடுத்துக்கிறேன். டிவைடட் பை r2 is given as r by 2. இந்த 2 வந்து மேலே போயிடும். அதனால நம்ம அதை வந்து நியூமரேட்டர்லேயே எழுதிக்கலாம். ஓகேவா? அது நியூமரேட்டர்லேயே எழுதிட்டோம்னா இன்டூ 2 அப்படின்னு வந்துடும். ஈஸி. இங்கே பாரு, r கேன்சல் ஆச்சு, m கேன்சல் ஆச்சு, v squared கேன்சல் ஆச்சு. அப்போ n squared is equal to 2 into 2 which is equal to 4. n is equal to 2. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சிம்பிள். அவ்வளோதான். பாருங்க, 4 மார்க்ஸ் எவ்வளோ சிம்பிளாக நம்ம கைக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸிடா. ஃபிசிக்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி. நீங்கள் சும்மா தேவையில்லாமல் பயப்பட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்டையும் மறக்கடிச்சு நீங்கள் தயவு செஞ்சு மார்க் கம்மி பண்ணிக்காதீங்க. சரியா? ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸி. சரி, ஓகே. இனி பாருங்க, இதான் லாஸ்ட் கொஸ்டின். இந்த லாஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இனி இந்த வீடியோ முடிச்ச உடனே நான் சீக்கிரமாகவே உடனே ஓகேவா ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் வீடியோ பண்ணுறேன். ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் வீடியோ நீங்கள் எந்த சாப்டருக்கு பார்த்தாலும் பார்க்காட்டியும் இந்த சாப்டருக்கு கம்பல்சரி பாருங்கள். ஏன்னா ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சரியா? ஒரு சிஸ்டம், ஒரு என்ன சொல்கிறது, லாஸ் ஆஃப் மோஷனில் இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இப்போது புள்ளி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அப்புறம் லிஃப்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி மங்கி ப்ராப்ளம்ஸ், அப்புறம் புல்லட் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி கண்டிப்பாக கேட்கக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சரி, அதெல்லாமே நான் ஆப்ஜெக்டிவ் கொஸ்டினில் டிஸ்கஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக. அதனால் நீங்கள் எந்த சாப்டரோட ஆப்ஜெக்டிவ் வீடியோ பார்த்தாலும் இல்லாட்டி இந்த சாப்டர் தயவு செஞ்சு பாருங்கள். ஓகேவா? சரி, இப்போ இந்த லாஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டா முடிஞ்சுது. Last question என்னது? If a car is moving in a uniform circular motion, then what should be the value of the velocity of the car so that the car will not move away from the circle? ஈஸிடா.
ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறதுக்கான வேல்யூ என்ன வெலாசிட்டி இஸ் லெஸ் ஷுட் பி லெஸ்ஸர் தான் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மியூ எஸ் ஆர்ஜி தான் நம்ம படிச்சிருக்க ஃபார்முலா அப்படி ஆன்சர் இருக்கா ஆன்சர் ஆப்ஷன் பி இங்கே பாரு இந்த லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு இதெல்லாம் கவனமாக இருக்கணும் ஓகேவா லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு மியூ கே கிடையாது மியூ எஸ் அப்போ ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் வந்து பிசி ஈஸி சரி அடுத்து நான் ஆப்ஜெக்டிவ் வீடியோ போடுறேன் அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த கான்செப்ட் எல்லாம் நல்லா படிச்சுட்டு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்களேன் நமக்கு கரெக்டாக வருதா இல்லையான்னு செக் பண்ணுவோம் ஆப்ஜெக்டிவ் வீடியோ போடும்போது கண்டிப்பாக அதை பாருங்கள் ஓகேவா பாய்